श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिपरिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த சுபமான தினம் இன்றைய தினம். ஸ்ரீ ராமநவமி என்று நாடு முழுவதிலும் கொண்டாடக்கூடிய சுபமான தினம். அயோத்தியாங்கிற அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே திரேதா யுகத்திலே தசரதன் என்கிற ஒரு அரசனுக்கு குமரனாக பராத்பரனான எம்பெருமான் அவதரித்தான். பரமாத்மா பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியத்தையும் தன்னுடைய நினைவாலேயே நடத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் பரம்பொருள் பரமாத்மாவுக்கு உண்டு. அப்படி இருப்பினும் உலகத்தவர்களை கட்டாட்சிக்க வேண்டும், உலகத்தவர்களை தன்பால் ஈர்த்து அவர்களுக்கு ஞான பக்திகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தானும் கீழே அவதரித்து தன்னுடைய திருமேனி அழக அனைவருக்கும் காட்டுகிறான். அதற்கு பின்னர் தர்மங்களை நிலைநாட்டுகிறான். முதல்ல நாமெல்லாம் ஞானமே இல்லாமல் இருக்கிறோம். ஞானத்தை நமக்கு புகுத்துவதற்கு தன்னுடைய திருமேனி அழகை நமக்கு காட்டி கொடுக்கிறான். ராமபிரானுடைய அந்த திருமேனி அழகில ஈடுபட்டோம் என்றால் அடுத்து அவருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்வேன். எனக்கு மிகவும் பிடித்தவர் ராமன் ஏற்பட்டு விட்டால் அப்ப ராமனுக்கு எது பிடிக்குமோ அதைத்தானே நான் செய்வேன். என்னுடைய மனசு அப்படித்தானே மாறும். ராமனுடைய அழகில ஈடுபட்டால் அவர்தான் எனக்கு தலைவன், நான் அவருக்கு தொண்டன். என்னுடைய தலைவன் எதை விரும்புவாரோ அதைத்தான் நான் செய்வேன். அனைவரும் அப்படி மாறிவிடுவார்கள். அப்படி மாறின பிற்பாடு ராமன் இன்னென்ன தர்மத்தை இன்னன்னார் கடைபிடிக்க வேண்டும்னு உபதேசித்தால், அந்த தர்மங்களை அவர்களுக்கு அறிவித்தால் அப்ப எளிதிலே அவர்கள் எல்லோரும் கடைபிடிப்பார்கள். அப்ப முதலிலே இவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து தான் யாருங்கிறத உணர்த்தி பின்னர் இவர்களையும் தர்ம வழியிலே நிலை நிற்பவர்களாக ஆக்குகிறான் எம்பெருமான். அதற்குத்தான் உலகத்திலே அவதரித்தான். அப்படி அவதரித்த எம்பெருமான் ஸ்ரீ ராமாயணம்ங்கிற இந்த இதிகாசத்தின் மூலமாக தன்னுடைய சரித்திரத்தையும் உலகத்தவர்களுக்கு கொடுத்து போயினான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதப்பிராச்சே தசாதாசி சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்ன வேதமாகிற அந்த சாஸ்திரமே ராமாயணமாக பிறந்தது. வேதத்தினாலே நன்கு பரம்பொருள்னு காட்டப்படுபவன் திருமால். அந்த திருமால் சக்கரவர்த்திக்கு குமரனாக அவதரித்த அதே சமயத்தில் வேதங்களும் நாமும் பிறக்க வேண்டும். நம்மாலே நன்கு நிலைநிறுத்தப்பட்ட பரம்பொருளே கீழே பிறக்கிறார் என்றால் அப்ப நாம் பிறக்காமல் இருந்தால் எப்படி அவருடைய பெருமையை வெளிப்படுத்த முடியும்? அதற்காக இந்த வேதமும் ஒரு பிறவி எடுத்தது. அதுவே ஸ்ரீராமாயணம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணம் முழுவதும் ராமனுடைய சரித்திரம், அதற்கும் மேலாக சீதையினுடைய சரித்திரத்தை ரொம்ப விளக்கமாக அது விவரித்தருளியது.
சீதாதேவியினுடைய பெருமை என்ன? மகாலட்சுமியான அவள் தாமும் சீதையாக பிறந்து ராமனோடு கூடவே இருந்து அவனை சரணாகத வத்சலனாக ஆக்குகிறாராம் சீதா பிராட்டி. தனித்த ராமன் எத்தனையோ பேரை வதம் செய்திருக்கிறான். தாட்டகை, சுபாகு, கரண், தூஷணன் முதலான எத்தனையோ அரக்கர்களை வதம் செய்தான். ஆனால் சீதையோடு சேர்ந்திருந்த சமயத்திலே அவனுக்கு யாரையும் வதைக்க வேண்டிய அந்த ஒரு குணமே அவனுக்கு ஏற்படவில்லை. கொன்றொழிக்க வேண்டும்னு அபராதம் செய்திருந்த காக்காசுரன் கூட வெறும் கண்ணை மட்டும் இழந்தானே தவிர பிராணனோடு தப்பித்தானே. எவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணியிருந்தான்! சீதையினுடைய திருமுலைத்தடங்கள்ல அழகால கொத்தி அபராதம் பண்ணி இருந்தாலும் அருகே சீதை இருந்து ராமனிடத்துல மன்றாடி நீ அவனை ரட்சிக்க வேண்டும், சரணம் என்று காலிலே வந்து விழுந்து விட்டான் என்று கூறின பிற்பாடு ராமன் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தண்டனை அளிக்காமல் வெறும் கண்ணை மட்டும் வாங்கினான் என்றால் அப்ப ராமன் சீதையோடு சேர்ந்தால் நிச்சயம் ரட்சிக்கிறான். அதனால சீதாதேவியினுடைய பெருமையே இந்த சாஸ்திரம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது என்னும் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி பிராட்டியினுடைய பெருமை, அந்த பிராட்டிக்கு துணைவனா இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமை, இதுவே இந்த சரித்திரம் முழுக்க பேசப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரத்தையே நாமும் நிச்சலும் தினந்தோறும் அனுசந்தித்தால் அப்ப நமக்கும் தர்மத்திலே ஊற்றம் வரும். ராமன் அவதரித்த சமயத்திலே தன்னடையே நேர அவனை கண்ட பக்தர்கள் அத்தனை பேரும் திருந்தினர். மனுஷர்கள் அத்தனை பேரும் திருந்தி தர்ம வழியில நிலை நின்றனர். ஆனால் அந்த யுகமே மாறிவிட்டதே. அதற்கடுத்து துவாபர யுகம், அடுத்து கலியுகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப நம்மையும் அவன் வசத்துல ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அதற்குத்தான் இந்த ஸ்ரீ ராமாயணம்ங்கிற இதிகாசத்தை கொடுத்து போயினான். இந்த இதிகாசத்தை வாசித்து வாசித்து அதன் மூலமாக ராமனுடைய பெருமையை ஒருவன் அறிந்தால் அப்ப நிச்சயம் ராமனிடத்துல ஈர்க்கப்படுவனே. என்ன குணம், என்ன குணம்! எப்படி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்ற ஒரு சாதாரண தர்மத்திலிருந்து சரணம்னு வந்தவர்களை ரட்சிக்க வேண்டும்ங்கிற உயர்ந்த தர்மம் வரைக்கும் அத்தனையும் இந்த ராமன் எப்படி அழகா நடைபெற்று காட்டியிருக்கிறான், அவன் என்னமா அனுஷ்டானத்துல காட்டியிருக்கிறான் என்ன இந்த கதையை கேட்க கேட்க நமக்கும் அதிலே ஈடுபாடு வரும். அதனாலே நாமும் அந்த ராமனுக்கு பிடித்த மாதிரி தான் நடக்க வேண்டுமே தவிர தனித்து நமக்குன்னு வேறு விருப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு இதை கேட்பவர்களுக்கு கூட அந்த நிஷ்டைங்கிறது நாளாக நாளாக தன்னடையே வரும். அதனால தான் ராமாயணம் என்ற இதிகாசத்தை ரொம்ப முக்கியமா அனைவருமே கற்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். சுவாமி ராமானுசர் உபனிஷத்துக்கு தாமே அர்த்தம் சொல்லின அந்த எம்பெருமானார் இந்த ஸ்ரீ ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய திருமலை நம்பிகள்ங்கிற ஆச்சாரியரிடத்துல 1 வருஷ காலம் அடிபணிந்து இதனுடைய நுட்பமான தத்துவார்த்தங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம். அப்ப ராமானுசராக இருப்பினும் ராமாயணத்தை காலக்ஷேபமாக கேட்டே அறிய வேண்டும் என்ன இதனுடைய பெருமை அமைந்திருக்கிறது. அப்படி சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை பல ஆச்சாரியர்களும் பண்ணி பண்ணி விளக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ அர்த்தங்கள், கடலுக்குள்ள எவ்வளவோ முத்து, பவழம், மாணிக்கம், ரத்னம்னு எத்தனையோ அமிழ்ந்து இருக்கும். எல்லாத்தையும் ஒருவன் பார்த்து அனுபவிக்க முடியுமா? முழுவதையும் நான் இவ்வளவு இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியுமானா முடியாது. அதே மாதிரி இந்த ராமாயணத்துக்குள்ள எத்தனையோ அர்த்தங்கள் ஆழ அமிழ்ந்து இருக்கிறது. மொத்தத்தையும் ஒருவன் நான் முழு ராமாயணத்தையும் அறிந்து கொண்டேன்னு சொல்ல முடியுமான்னா யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. அதைத்தான் ராமபிரானே இதற்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை விளக்குகிறாராம். வைதேகி சகிதம் சுரத்ரு மதலே ஹைமே மகாமண்டபே என்ன அழகான ஒரு ஹேமமயமான தங்கமயமான மண்டபத்துக்கு நடுவிலே உயர்ந்த ஒரு சிம்ஹாசனத்திற்கு மேலே சக்கரவர்த்தி திருமகன் ராமன் வைதேகி சகிதம் விதேகராஜனுடைய பெண்ணான ஜானகி மைதிலி சீதா பிராட்டி அருகே வைத்துக்கொண்டு இருவருமாக சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களாம். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே, பிரபஞ்சன சுதன் ஹனுமன் திருவடி. அவர் வால்மீகி ராமாயண ஸ்ரீகோஷத்தை கையில வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்டமா வாசிக்கிறாராம். அப்படி வாசிக்க வாசிக்க சக்கரவர்த்தி திருமகன் இதனுடைய நுட்பமான அர்த்தங்கள், இதுக்குள்ள என்ன பொதிந்து கிடக்கிறதுங்கிறத எடுத்து உபதேசிக்கிறாராம். ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். அழகாக புஷ்பத்தாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துக்குள்ளே மணிமயமாக, புஷ்பம் மட்டும் இல்லை, ரத்தனம், மாணிக்கங்கள், மணிகள்னு எல்லாத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆசனத்திலே வீராசனே சுஸ்திதம், பெரிய கம்பீரமா வீரத்தெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். பரமபதநாதன் எப்படி எழுந்தருள் இருப்பார்
ஒரு திருவடி அப்படி உயர மடித்து ஒரு திருவடியை தொங்க விட்டு கை அப்படி நீட்டி வைத்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய அதே கோலத்திலே சக்கரவர்த்தி திருமகனும் சீதையோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாராம். அதே சமயத்துல அவருக்கு முன்னாடி பிரபஞ்சன சுதன் என்கிற ஹனுமன் இந்த வால்மீகி ராமாயணம் ஸ்ரீராமாயண ஸ்ரீகோஷத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கட்டமா தெரிவிக்கிறார். ராமன் அவதரித்தான், அவதரித்த ராமன் வசிஷ்டரிடத்திலே பாடத்தை பயின்றான். அடுத்து அவன் சிறந்த ஞானியாக அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியவனாக ஆனான். அதற்கு பின்னர் விஸ்வாமித்திரர் வந்தார் என்னும் ஒவ்வொரு சரித்திரமாக கூற கூற அந்த சமயத்துல ராமன் என்ன தெரிவிக்கிறார்? பரதாதிபிகி பரிவிருத்தம் வியாக்கியாந்தம் பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிபிய பரம். சுத்தி பல முனிகள் ரிஷிகள் எல்லாம் அமர்ந்திருந்து ராமன் என்னமோ நமக்கு உபதேசிக்க இருக்கிறார்னு காத்து கொண்டிருக்க சக்கரவர்த்தி திருமகன் ஆச்சரியமா உபதேசிக்கிறாராம். வியாக்கியாந்தம், வியாக்கியாந்தம்னா அதனுடைய பொருளை விவரிக்கிறார். ஒவ்வொரு கதையினுடைய நுட்பமான ஆழ்ந்த அர்த்தம் என்ன என்பதை விவரிக்கிறாராம். வியாக்கியாந்தம் பரதாதிபிகி பரிவிருத்தம். பரதன் என்ன, சத்ருக்னன் என்ன, இலக்குவன் என்ன, அவர்களுடைய தம்பதி மனைவிமார்கள் என்ன, இப்படி அனைவருமாக சூழ இருக்க ராமன் உபதேசிக்கிறான். அப்படிப்பட்ட ராமனை பஜாமி வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்ப ராமனே இந்த சரித்திரத்துல மிகவும் ஈடுபட்டு இது வெறுமனே கதை என்று ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு நுட்பமான ஆழ்ந்த தத்துவார்த்தம் உண்டு என்று விளக்கி இருக்கிறார் என்றால் அப்ப நாமெல்லாம் இந்த ராமாயணத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு முக்கியத்துவத்தோடு கவனத்தோடு இந்த கதையை நாம கேட்க வேண்டும் என்று அதைத்தான் ராமன் வெளிப்படுத்துகிறான். அப்படி ஆச்சரியமான இந்த ஸ்ரீராமாயணம், அந்த ஸ்ரீராமாயண இதிகாசத்தை கடந்த 9 தினங்களாக நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் சுபமான ஸ்ரீராமபிரானுடைய திருநக்ஷத்திர நன்னாள். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேக மகோத்சவம், சக்கரவர்த்தி திருமகனுடைய பட்டாபிஷேகம். அதை நாடு முழுவதிலும் ஜனங்கள் எல்லோரும் கூடியிருந்து எப்படி சிறப்பாக நடத்தினர் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். கடந்த நாள் நாம் நேற்றைய தினம் சந்தித்த பொழுது பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு வந்து ராமன் தங்கினான் என்று பார்த்தோம். ஏனென்றால் சித்திரகூட்டத்திலிருந்து தண்டகாரண்யம் செல்லுவதற்கு முன்பு பரத்வாஜ ஆசிரமத்திலே வந்து தங்கினான். அந்த சமயத்திலேயே அந்த ரிஷி பிரார்த்தித்திருந்தார், இப்ப வனவாசம்னு நீர் கிளம்புகிற சமயத்துல வந்தீர், ஆனால் இந்த வனவாசம் எல்லாம் முடிந்து மங்களமாக மீண்டும் சுபமாக அயோத்திக்கு திரும்பும் சமயத்திலே என்னுடைய ஆசிரமத்திற்கு அடியனுடைய ஆசிரமத்துக்கு ஒரு தடவை வந்து இங்க தங்கி இருந்து விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று 14 வருஷங்களுக்கு முன்பே பிரார்த்தித்திருந்தார். அதை நினைவு கூர்ந்த ராமன் பெரியவர் கூறி இருக்கிறார்னா அதை மீற முடியாதே, நிச்சயம் அங்கு சென்றுதான் மேற்கொண்டு அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று புஷ்பக விமானத்தில சென்றவர் பரத்வாஜ ஆசிரமத்தில இறங்கினார். அதே சமயம் அடுத்த நாள் சூரியன் உதயமாச்சு, ராமன் கண்ணில படவில்லை என்றால் பிராணனையே விட்டு விடுவேன்னு பரதன் காத்து கொண்டிருக்கிறான் நெருப்ப மூட்டிக்கொண்டு. அவனுடைய பிராணனை விடக்கூடாதே, அதை ரட்சிக்க வேண்டும். திருவடி ஹனுமானிடத்துல சொல்லி அனுப்பினார், நீ போய் நான் வந்து கொண்டிருக்கிறேங்கிற சரித்திரத்தை சொல். அதே சமயம் கொஞ்சம் கவனமாக அவனை கூர்ந்து கவனிக்கணுமா. பரதன் என்ன முகபாவத்தோடு இருக்கிறான், 14 வருஷம் கழித்து ராமன் வந்தான்னு கேட்ட உடனே அவனுக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறதா, இல்ல ஐயோ வந்து விட்டானே, நாமே நன்னா ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம், அதை விட்டுட்டு இப்ப திடீர்னு அண்ணா வந்துட்டு அவருக்கு கொடுக்க வேண்டுமேன்னு அவருடைய முகத்துல ஏதானோ மாறுபாடு தோன்றுகிறதா கவனி என்றெல்லாம் சொல்லி அனுப்பினாராம். ஏன்னா திருவடி ஹனுமானுக்கு இதுவரைக்கும் பார்த்த தம்பிகள் எல்லாம் எப்படி, அண்ணா தம்பிகளை நிறைய பேரை பார்த்திருக்கிறார். நமக்கு கூடவே இருந்த சுக்ரீவன் வாலி, வாலி அண்ணா சுக்ரீவன் தம்பி, 2 பேரும் ராஜ்யத்துக்கு சண்டை போட்டுக்கொண்டு அண்ணனை கொன்று ராஜ்யம் எனக்கு வேண்டும்னு கேட்டவர் தானே சுக்ரீவன். இப்படிப்பட்ட தம்பியை பார்த்தார். அடுத்த விபீஷணனாகிற தம்பி ராவணனையே கொல்வதற்கு வேண்டிய உபாயத்தை ராமனிடத்துல சொல்லி ராவணன் வதமான பிற்பாடு ராஜ்யத்தை பெற்றார். ஆக இப்படி பார்த்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தம்பி அண்ணாவை கொன்று ராஜ்யம் வேண்டும்னு விரும்புபவர்களைத்தான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த தம்பிமார்கள், இந்த அண்ணன் தம்பிகளை இதுவரைக்கும் அவர் முழுக்க பார்த்ததில்லையே. ஒரு லக்ஷ்மணனை ராமனை மட்டும்தான் பார்த்திருக்கிறார். இந்த பரத பிரபாவத்தையும் திருவடி அறிய வேண்டும் என்பதற்காக அவரை இட்டு அனுப்பினாராம். நீர் போய் நன்னா கவனியும், விஷயத்தை சொல்லும், அவன் என்ன முகபாவத்தோடு இருக்கிறான் என்பதையும் கூர்ந்து கவனித்து என்னிடத்துல வந்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். திருவடி ஹனுமானம் புறப்பட்டு போய் பரதனிடத்துல விஷயத்தை சொல்ல ஆனந்த கண்ணீர், அப்படியே மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்துட்டான். ஒரு நிமிஷம் ராமர் வருகிறாருங்கிற அந்த உண்மை செய்தியை கேட்ட உடனே திக்குமுக்காடி போய் ஒன்னும் தெரியாமல் கீழே விழுந்து விட்டான்.
அடுத்து எழுந்து அலத்தி, ஆஹா ராமன் வந்து விட்டானா, ரொம்ப சந்தோஷம், எங்க வந்திருக்கிறான்னு கேட்க, பரத்வாஜ ஆசிரமத்திலே வந்து தங்கி இருக்கிறான், நாளைய தினம் கண்டிப்பா அவர் வந்து விடுவார், விடியற்காலையே புறப்பட்டு இங்கு வந்து விடுவார் என்று சொல்ல, சரி சரி நீ ஏதோ குரங்காக இருக்கிறாயே, நீ சொல்வதை எப்படி ஏற்பது, சாதாரண குரங்கு புத்தியோடு இருக்கக்கூடியவர் மாதிரி நீயும் என்னை ஏமாத்தணும் வஞ்சிக்க வேண்டும்னு எதையாவது சொல்லி இருந்தால் நான் இப்பவே உன்னை முழுவதுமாக நம்பவில்லை, நானும் புறப்படுகிறேன், பரத்வாஜ ஆசிரமம் எங்கு இருக்கிறதோ அது வரைக்கும் கிளம்புகிறேன் என்று அனைவரையும் கூட்டிக் கொண்டு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய அந்த சன்மானங்கள், வேண்டிய அந்த ஆபரணங்கள் என்ன, அலங்காரங்கள் என்ன, அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஊர் முழுக்க நன்றாக அலங்கரிக்கப்படட்டும், நான் சென்று ராமனை அழைத்து கொண்டு வருகிறேன்னு புறப்பட்டாராம். அதே சமயம் அவ்விடத்துல பரத்வாஜருடைய அந்த விருந்தோம்பல் அதையும் ராமன் ஏற்றுக்கொண்டான். இதுல ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கிறது. ஒன்று, திருவடி ஹனுமான் பரதனிடத்துல போய் திரும்பி வரவில்லை, அவர் பரதனோட சேர்ந்து பாதி தூரம் வந்தார், அதே சமயத்துல இவரும் புறப்பட்டு வந்தார், வழியிலே ரெண்டு பேரும் சந்தித்தனர், மீண்டும் புஷ்பக விமானத்துல ஏறி நந்தி கிராமத்தை அடைந்து அங்கு ராமன் தன்னுடைய அந்த மாந்தோல் மர உரியெல்லாம் களைந்து பீதாம்பரம் பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு ஊருக்கு சென்றார் என்று வால்மீகி ராமாயணத்துல அப்படி இருக்கிறது. அல்லது கம்பராமாயணத்துல பார்த்தால் திருவடி ஹனுமான் பரதனிடத்துல சொல்லிவிட்டு அவர் மீண்டும் இவர் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு ஹனுமான் மட்டும் வந்தார், பரதன் அங்கேயே இருந்தார். திருவடி ஹனுமான் வந்த சமயத்துலதான் எதிரில இலையில ஒரு கோடை கிழித்து எதிர்பக்கம் நீ அமர்ந்து சாப்பிடுன்னு சொன்னார். சம்யக் சகபோஜனம் என்று இதைத்தான் ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு ராமன் சக்கரவர்த்தி திருமகன் வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மத்தோர் சாதி என் ஒழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய்தகவனுக்கில்லை கைமாறென்னு என்று கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன்னான் என்ன ஒன்பொருள் எனக்கும் ஆக வேண்டும் என் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன்னு திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வாய்மையினான் சிறந்த வாக்பன்மை படைத்தவனான திருவடி ஹனுமான் ரெண்டு உயிரை காப்பாத்தி இப்ப மூணாவது உயிரான பரதனையும் காப்பாத்தி வந்தான். இவனுக்கு என்ன கொடுப்பது, ஏற்கனவே சீதையினிடத்திலிருந்து வந்து செய்தி சொன்ன பிற்பாடு காடாலிங்கனம் செய்து கொண்டான். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் பரதன இடத்துல அவனிடத்துல செய்தியை சொல்லி மீண்டும் நம்ம இடத்துல வந்து சொன்ன உடனே இன்னொரு தடவை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். அதற்கு மேல அவனுக்கு என்ன பண்ணலாம்னா, உன்னோடு சேர்ந்து உண்பன் என்ன ஒரே இலையில சக்கரவர்த்தி திருமகன் சர்வேஸ்வரனுக்கு எந்த தலிகை பிரசாதம் எந்த இலையில பரிமாறப்பட்டதோ அதே இலையில எதிர்பக்கம் அவனை உட்கார வைத்து அவனையும் அதிலேயே விருந்துண்ண செய்தாராம். வாத்தமா மகன் மர்க்கடம் விலங்கு இந்த மூன்றும் திருவடி ஹனுமான கொண்டாடுவதற்கு சொல்லல, அவனுக்கு இருக்கக்கூடிய தாழ்வை சொல்லுகிறதுன்னு வியாக்கியானத்துல காட்டுறான். வாத்தமா மகன் மர்க்கட்டம் விலங்குங்கிற வரிசையை மாத்தி வச்சுக்கணுமா, விலங்கு மர்க்கட்டம் வாத்தமாமகன். மனுஷன் மனுஷனோடு நட்பு கொள்ளுவதே இந்த காலத்துல ரொம்ப பெருசா இருக்கு. தன்னுடைய இடம் என்ன நிலை என்னன்னு பார்த்துத்தான் மற்ற மனுஷனோடு பழகுவர்கள் இந்த காலத்து மனிதர்கள். பொதுவா மனுஷன் மனுஷனோடு நட்பு கொள்ளுவனா, இப்ப அந்த மனுஷன்கிற ஜாதியிலிருந்து வேறுபட்டு விலங்கு ஜாதியை சேர்ந்தவன் ஹனுமான். அப்ப விலங்குன்னு பார்த்து சிச்சி விலங்கோடு யார் பேசுவது யார் பழகுவதுன்னு கைவிடாமல் ஒரு விலங்கையும் ஆதரித்தான். சரி, விலங்குக்குள்ள உயர்ந்த விலங்கு சிம்மம் இருக்கு, புலி இருக்கு, எத்தனையோ பெரிய பெரிய விலங்குகள், பெரிய உருவத்துல பெரிதாய் பலத்துல பெரிதா இருக்கக்கூடிய யானை இருக்கு. அந்த விலங்கையெல்லாம் விட்டுட்டு விலங்குகளுக்குள்ளேயே மிகவும் தாழ்ந்ததா இருக்கக்கூடிய ஒரு குரங்கு, குரங்கினத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரங்கை தனக்கு நண்பனாக ஏற்றான்னா இந்த ஒரு சௌசீல்யம் யாருக்கு வரும்? என்ன குணம் என்ன குணம்? விலங்கு மர்க்கட்டம், மர்க்கட்டம்னா குரங்குன்னு அர்த்தம். கிளை விட்டு கிளை தாவி புத்தி ஒரு நிலைப்பாடாகவே இருக்காது. சட்டென்று கையில இருக்கிற பழத்தை தூக்கி போட்டு கிளையில இன்னொரு பழத்தை பார்த்ததுன்னா அங்க போய் தாவி அதை பிடிக்கணும்னு போகும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மர்க்கட்டத்தோடு இவன் தோழமை கொண்டானே என்ன ஆச்சரியப்பட்டார். சரி, அது கூட பரவாயில்ல, அந்த மர்க்கட்டத்துக்குள்ள வாத்தமா மகன் என்று கர்வப்படுவதற்கு இதற்கு ஒரு பெருமை அதிகமா இருக்கும். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் கூட அந்த பெருமை இல்லையே. இவன் வாயுகுமாரன், அஞ்சனைக்கு பிறந்தவன், கேசரி அஞ்சனைங்கிற வானர தம்பதிகளுக்கு பிறந்தவன். வாயு காற்று பகவான் வாயு அவர்தான் வந்து இந்த அஞ்சனாதேவியை அனுகிரகித்து அதன் மூலமாக இவன் பிறந்திருக்கிறான். அப்ப அந்த குரங்குக்கு இது ஒரு பெருமை தானே, பெருமையினாலே கர்வப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் யார் தெரியுமா, சாமானியப்பட்டவனா, வாயுவினுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால பிறந்தவன்னு கர்வப்படுவதற்கு அகங்காரம் படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவனோடு ஒரு தோழமை கொண்டிருக்கிறான்னா
இந்த அடையாளம் ராமனை தவிர வேறு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தன்மை ராமன் ஒருவனுக்கே உண்டு. இப்படி ராமன் அவனோடு உண்பண்ணான் என்ன ஒன்பொருள், இந்த அருள் எனக்கும் வேண்டும். திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார். அவனுடைய கருத்தறிந்து நீ எப்படி அவனுக்கு அருள் புரிந்தாயோ அதே போல எனக்கும் அடியேனுடைய கருத்தை அறிந்து இப்பொழுதே அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படி திருவடியோடு சம்யக் சகபோஜனம் செய்தார் ராமபிரான். அதற்கு அடுத்து இப்ப புறப்பட வேண்டிய நேரம் ஆயிடுத்து. நேர பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து இதே புஷ்பக விமானத்துல ஏறி புறப்பட்டார். நந்தி கிராமத்தை போய் அடைந்தார். பரதனை சந்தித்தார். அவரையும் ஏற்றுக்கொண்டு நேர நந்தி கிராமத்துல போய் இறங்கி ஜடே ஹித்வா, இது வரைக்கும் ஷடை முடி. எப்ப 14 வருஷங்களுக்கு முன்பு குகனிடத்துல கேட்டார். ஆலம் பால்னு ஒரு பால், அந்த பாலை தலையில தடவி கொண்டால் முடிகள் எல்லாம் அப்படியே ஷடையாக மாறி போகும். மேல 14 வருஷங்கள் முடியெல்லாம் பேண முடியாது. அதனால ஷடையாக அதை ஆக்கிவிட்டால் அதனால அந்த முடிக்கு எந்த விதமான அழுக்கு எது ஏறினாலும் அதனால எந்த ஒரு பிசுக்கோ எதுவும் இருக்காது. அது பாட்டா கட்டியா தலையுக்கு மேல அப்படி ஒரு ஷடையாக அது மாறிவிடும். அப்படி ஷடைமுடியாகத்தான் எம்பெருமான் சென்றான். மான் தோல் மரவரியை உடுத்து கொண்டுதான் சென்றான். இப்ப நந்திக்கிராமே ஜட்டாம் ஹித்வா, அந்த இடத்துல ஜடையெல்லாம் வெட்டி களைந்து அடுத்து மான் தோல் மரவரியும் களைந்து உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுவதற்காக இறங்கினான். பரதனை பார்த்தவுடனே பெருமூச்சு விட்டு அணைத்து கொள்ளுகிறான். ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹான், எப்படி ஹனுமானை ஆற தழுவி கொண்டானோ அதே போல பரதனை பார்த்து, ஏ பரதா சௌக்கியமா இருக்கியா, அன்னைக்கு சித்திரக்கூடத்துல உன்னை பார்த்து பாதுகைகளை கொடுத்ததோடு சரி, இத்தனை வருஷம் உன்னை பிரிந்து என்னால ஆற்ற முடியவில்லை என்று சொல்லி அவர் அப்படியே ஆற தழுவிக்கொண்டு, நலவா ராஜ்யத்தை எல்லாம் சிறப்பாக நடத்துகிறாயா என்னெல்லாம் நன்னா விசாரித்தார். அவரும் அனைத்தையும் தெரிவித்தார். உமக்காக இத்தனை வருஷம் இந்த ராஜ்யத்தை நன்றாக பரிபாலனம் செய்தேன், இது உம்முடைய சொத்து, இதோ உமக்கே திருப்பி தந்து விடுகிறேன் என்று ராமனிடத்துல ஒப்படைத்தாராம். நீ ஒரு பங்காக வைத்திருந்த எல்லா செல்வமும் இப்ப 10 மடங்காக பெருகி இருக்கிறது. எதுவும் என்னுடைய ஆற்றல் என்னுடைய ஞானத்தினால இல்ல, பாதுகைகளுடைய பிரபாவம், தேவரீருடைய பாதுகைகளுடைய பிரபாவத்தினாலே 1 மடங்கு செல்வமாக இருந்த அனைத்தும் 10 மடங்காக பெருகி இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தை உமக்கே சமர்ப்பித்தேன் என்று சொல்லி அனைத்தையும் கொடுத்தாராம். அப்படி கொடுத்தவுடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தாயார்கள் கௌசலை, சுமித்ரை, கைகேயி அனைவரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறார். எல்லோரும் சௌரியமா, என்னை விட்டு பிரிந்து இத்தனை வருஷம் துடித்து கொண்டிருப்பீர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்ததற்கு மன்னிக்க வேண்டும். இவன் காலில் விழுந்து வணங்க அனைவரும் அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஒன்னும் கவலை இல்லை, நன்றாக வந்து விட்டாய், எங்களுடைய கனவு நனவேறியது, பார்க்க முடியுமோ முடியாதோன்னு தவித்து கொண்டிருந்தோம், உன்னை பத்தின செய்தியெல்லாம் இப்பத்தான் திருவடி ஏற்கனவே வந்து சொல்ல அனைத்தையும் கேட்டோம். எப்படித்தான் காட்டில துன்பப்பட்டீர்களோ, அந்த சீதையை பிரிந்து 10 மாசம் எப்படி பிரிந்திருந்தாயோ, அவ்வளவு பெரிய பாலத்தை கட்டி எப்படி ராவணனை முடித்தாயோ, எல்லாம் முடிந்து விட்டது. நல்ல வேலை, சுபம் சுபம் சுபம், இனி மங்களம் தான். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம், இனி நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ராமா சீக்கிரம் அழகான அந்த திருவாபரணங்களையும் அணிந்து கொண்டு பட்டு பீதாரங்கங்களை தரித்து கொண்டு பட்டாபிஷேக மகோத்சவத்துக்கு நீ தயாராக வேண்டும் என்று சொல்ல, முத்துக்களும் மாணிக்கங்களும் வைடங்களும் இழைக்க பெற்ற அனைத்து அந்த ஆபரணங்களை எல்லாம் இப்ப எம்பெருமான் பூட்டி கொண்டானாம். இதற்கு முன்னாடி ஆபரணங்களை எல்லாம் களைந்தான். இப்ப ஆபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு சிறந்த அந்த பட்டாபிஷேகத்திற்காக எம்பெருமான் தயாராகிறான். ஆழ்வாரும் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்துன்னு முன்னாடி சென்றாரா, இப்ப அந்த சடையெல்லாம் அவிழ்த்து ராமன் தயாராகிறான். அம்பனடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன்வாய் தான் முன் கொன்னான் என்று தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாடி எரிநடுவேல் அரக்கருடன் இளங்கவேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பி கரசும் ஈந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை, சீதா பிராட்டி அடைந்தான், இனிது அமர்ந்தான், சந்தோஷமாக அந்த ஆசனத்திலே அமர்ந்தானாம். சீதா மபாபிய ராஜ்யம் புனரவப்ரவீத் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். சீதை ஏற்கனவே காட்டில, அதாவது லங்கையில யுத்தம் முடித்த பின்னரே சீதை அடைந்து விட்டான். ஆனா இப்ப மறுபடியும் அயோத்திக்கு வந்த பிற்பாடுதான் சீதையை அடைந்தார்னு வால்மீகி தெரிவிக்கிறாரே, அப்படியா? இல்லையே, சீதையத்தான் அங்கேயே கைப்பற்றி ஆகிவிட்டதே. மீண்டும் என்ன அயோத்தியில சீதையை கைப்பற்றினான்னா, அப்ப கைப்பற்றினது வனவாசத்துல இருக்கிற சமயத்துல. இப்பதான் இன்னும் நாட்டுக்கு திரும்பின பிற்பாடு 14 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி சீதையோடு சேர்ந்தானோ அந்த சேர்த்தி இனிமொழுதன கிட்ட போகிறது. அவளும் பட்டு பீதாம்பரங்களை தரித்து கொண்டு இவனும் பட்டு பீதாம்பரங்களை அணிந்து கொண்டு இருவருமாய் அயோத்தி நகரத்துக்கே அரசனும் அரசியுமாக ராஜாவும் ராணியுமாக
அப்படி இருவரும் சேர்ந்தது இந்த தருணத்துல தானே. அதனால இப்பொழுதுதான் இன்னொரு தடவை சீதையை அடைந்தானாம். அப்ப ஏற்கனவே கன்னிகாதானம் செய்கிற சமயத்துல சீதையை அடைந்தான். 12 வருஷங்கள் சுகமாக வாழ்ந்தான். பின்னர் 14 வருஷங்கள் வனவாசத்தில சீதையோடு வானப்பிரஸ்த ஆசிரமம் என்கிற கணக்கிலே வாழ்ந்தான். பின்னர் இப்பதான் ராவணன் பிரித்து மீண்டும் சேர்ந்து மற்றொரு தடவை அந்த சீதையை ஒரு தடவை திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த சீதையோடு சேர்ந்தான். ஊர் முழுக்க கோலாகலம், எல்லா இடத்திலையும் மாவிள தோரணங்கள் வாழை மரங்கள்னு கட்டி எல்லோரும் கழிக்கின்றனர், சந்தோஷப்பட்டனர். வசிஷ்டர் என்றோ நாள் குறித்தார், தெரியாது, தசரதன் தான் நாள் குறித்தான். ஆனாலும் வசிஷ்டர் குறித்தார்னா ஊரார்கள்லாம் நம்பி இருந்தார்கள். அந்த முகூர்த்தமே தப்பி போயிட்டேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகம்னு வசிஷ்டர் நாள் குறிக்க அதுவே நடைபெறாமல் போயிட்டு, நல்ல வேளை இப்போ எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் கண்ணெச்சில் திருஷ்டி தோஷம் இல்லாமல் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஊரார்கள் எல்லோரும் கூடி இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம், பெரிய திருவெண்கொற்ற கொடையை அப்படி பிடித்து கொண்டு ராமன் உயர்ந்த சத்ருஞ்சயன்கிற யானை பேர்ல அமர்ந்து அப்படி சந்தோஷமா திக்கு முழுக்க தன்னுடைய ஒளியை வீசிக்கொண்டு வீதியார வலம் வர வேண்டும். முன்னாடியும் பின்னாடியும் பிரச்சாரகர்கள் இருந்து கொண்டு ராமனுடைய திருமுகத்துக்கு வியர்வை இல்லாதபடி ஆழவட்டம் வீச வேண்டும். சாமரம் வெண் கவரி வீச வேண்டும். அந்த வீசுவதற்கு நடுவே எங்கேயான ராமர் தென்படுகிறாரான்னு முட்டி மோதிக்கொண்டு நாங்கள் எல்லாம் ராமனுடைய அழகிலே அந்த அழகை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தோம். தசரதன் இருந்த சமயத்திலே அது நடைபெறாமலே அப்பொழுது போயிட்டு இப்பொழுது எங்களுக்கு அதே பாக்கியம் கிட்டி இருக்கிறது. மீண்டும் அந்த ராமனை எப்பொழுது சேவிக்க போகிறோம், கண்டிப்பா இப்ப சேவிக்க வேண்டும் என்று அனைவரும் குதூகலத்தோடு தங்கள் குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி போல தங்கள் இல்லங்களிலெல்லாம் இதற்காக அலங்கரித்தனர். புத்தாடைகளை புனைந்து கொண்டு நல்ல தீர்த்தமாடி எல்லோரும் வந்து சேர, அதே சமயத்துல ஒரு பக்கம் ராமன் தயாரானார், மற்றொரு பக்கம் சீதை தயாரானாள். இருவரையும் சேர்த்து சிம்மாசனத்திலே அமர்த்தி வைத்து பார்த்தால் அப்படியே கண்ணெச்சில் படுற மாதிரி அத்தனை அழகு. வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலின்னு எல்லோரும் சேர்ந்து அஷ்ட வசுக்கள் எப்படி அன்று தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்தனரோ அதை போல இங்கு வசிஷ்டர் என்ன, வாமதேவர் என்ன, ஜாபாலி என்ன, காஷ்யபர் என்ன, காத்தியாயனர் என்ன, சுயக்ஞர் என்ன, கௌதமர் என்ன, விஜயர் என்ன ஆகிய 8 பெருத்த ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து நல்ல மனம் கமழக்கூடிய தீர்த்தங்களை சேகரித்தனர். கங்கா, காவேரி, கோதாவரின்னு எத்தனையோ தீர்த்தங்கள், எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லிருந்து தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வர சேர்த்து அந்த தீர்த்தத்தினால நன்னா ராமனுக்கு திருமஞ்சனம் செய்வித்த பிற்பாடு சந்தோஷத்தோடு பல உபனிஷத்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி மீண்டும் புதிய வஸ்திரங்களை கொடுத்து தீர்த்தங்கள் ஏற்கனவே தீர்த்தமாடி அவர் அமர்ந்திருக்கிறார். மறுபடியும் பட்டாபிஷேகத்திற்காக புண்ணியாவாசனம் முதலானவை செய்து நல்ல மந்திரங்களை சொல்லி அதனாலே அந்த புனித தீர்த்தம் கொண்டு வரப்பட்ட அத்தனை தீர்த்தங்களையும் மீண்டும் ராமனுக்கும் சீதைக்கும் அந்த தீர்த்தங்களை சேர்த்து திருமஞ்சனம் செய்து அவர் மறுபடியும் புதிய பீதாம்பரங்களை தரித்து கொண்டு ஆசனத்திலே வந்து அமர, இப்ப மறுபடியும் எந்த தடையும் இல்லாமல் மங்களமா நடைபெற வேண்டுமே. அதனால என்னென்ன உண்டோ வேதாந்த வாக்கியங்கள் அத்தனையும் வாசித்து பிராமணர்கள் அத்தனை பேரையும் வரவழைத்து வேண்டிய அளவு தான தர்மங்களை செய்து எல்லோருக்கும் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக அறிவித்து கௌரவத்தோடு நடத்தினார். வசிஷ்டாதிகளால் அழைக்கப்பெற்ற உலக பாலகர்கள் 4 திக்பாலகர்கள், அஷ்டதிக்பாலகர்கள் அனைவரும் வந்து சேர ஓஷதி ரசங்களாலும் ராவனுக்கு அபிஷேகம் செய்தனர். எந்தென்னவோ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மூலிகைகள், அதெல்லாம் பட்டிருக்கக்கூடிய ரசங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ராவனிடத்துல சமர்ப்பித்து ஊர் முழுக்க இப்ப கோலாகலம். எல்லோரும் சேர்ந்து வசிஷ்டரிடத்துல கிரீடத்தை கொடுக்க உயர்ந்த அந்த அரசனுக்குன்னு உரிய அந்த திருவபிஷேகம் என்ன தெரிவிப்பார்கள். இன்னைக்கும் பெருமாள் பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளுகிற சமயத்திலே திருவபிஷேகம்னு நீண்ட கிரீட்டத்தை சாத்திக்கிறார். கூரத்தாழ்வான் அற்புதமா வர்ணிக்கிறார். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷதே பிஷுனயன் கில மௌலிகி சூலிகாமணி சகசிரமரீச்சே ஹஸ்திபூஷண பவத் யுதயாத்ரிஹி என்று ஹஸ்திகிரி வேழமலைக்கு மேல இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் அவருடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த கிரீட்டம் எப்படி இருக்கிறதுன்னா ஆதிராஜ்யம் அதிகம் புவனானான், புவனங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் இருக்கிறார். அந்த அரசனை காட்டிலும் உயர்ந்தவன் இவன். பிரம்மா தானே இந்த புவனங்கள் எல்லாம் படைக்கிறார். அப்ப பிரம்மா அரசன்னு கொண்டால் பிரம்மாவையே தன்னுடைய நாபிக் கமலத்துல படைத்தவர் தானே இவன். அப்படிங்கிற இவருடைய பெருமை எது வெளிப்படுத்துகிறதுன்னா கிரீட்டமே கோள் சொல்லி கொடுக்கிறதாம். இவர் ஹஸ்திகிரிக்கு மேல நான் அவ்வளவு பெரியவனெல்லாம் அல்ல, தாழ்ந்தவன்.
தாழ்ந்தவன்னா உங்களுக்கு கைக்கு எட்டுமா போலே ரொம்ப அருகே வந்திருக்கிறேன், என்ன நீங்கள் சுலபமா அடைந்து விடலாம், நான் ரொம்ப உங்களுக்குள்ள எளியவன் எளியவன் இவர் வாயால கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனா திருமுடியில சாத்தி கொண்டிருக்கிற கிரீட்டத்தை பார்த்தால் இதுவே கோல் சொல்லி விடுகிறது. இல்ல இல்ல, இவரை சாமானியப்பட்டவர் நினைக்க வேண்டாம், இவர்தான் பிரம்மாவையும் நாபி கமலத்துல படைத்த உயர்ந்தவன் என்ன அந்த திருமுடி நீண்ட அந்த முடி அது தெரிவிக்கிறதாம். அப்போ அந்த உயர்ந்த கிரீட்டத்தை வசிஷ்டரிடத்துல கொடுக்க அவர் அழகா அந்த ரத்தனங்கள் மாணிக்கங்கள் பதிக்கப்பெற்ற அந்த கிரீட்டத்தை ராமனுடைய சிரசிலே வைத்து, என்றளவும் இந்த பூமியிலே மலைகள் இருக்குமோ, என்றளவு சமுத்திரங்கள் இருக்குமோ, சூரிய சந்திரர்கள் என்றளவு இருக்குமோ, அந்த அந்த அளவு அந்த காலம் அளவு ராமா உன்னுடைய ராஜ்யமே இந்த பூமி முழுவதும் நன்றாக விளங்கி இருக்கும், நீயே என்றென்றும் அரியணையில இருந்து ராம ராஜ்யமாகவே இந்த ராஜ்யம் முழுவதும் இருக்கும் என்று தெரிவித்தார். அப்படி முடிந்த பிற்பாடு எல்லோரும் புஷ்ப விருஷ்டி புஷ்பங்களாலே அப்படியே ராமனுக்கு திருஅபிஷேகம் அதாவது திருமஞ்சனம் செய்கிறா போல புஷ்ப விருஷ்டியை செய்ய அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எல்லோரும் ஆனந்தப்பட்டு ராமனுக்கு பரிசு கொடுக்க வேண்டுமே, தேவேந்திரன் முதலானவர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா பரிசு கொடுக்கிறா. அப்படி கொடுக்கிற சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ராமன் திரும்பி பரிசு கொடுக்கிறார். வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் கொடுக்கணுமே. இப்ப கூட கல்யாணம்னு வந்தா நாம வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு அடுத்தவார்களுக்கு வெத்தலை பாக்குன்னு ஏதோ வச்சு கொடுக்குறோம், உற்றார் உறவினர்களுக்கு இன்னும் அதை விட உயர்த்தியா வேஷ்டி புடவை என்னென்ன உண்டோ கொடுக்குறோமே. அந்த மாதிரி இப்ப ராமன் தன்னுடைய உயர்ந்த இந்த திவ்யமான பட்டாபிஷேக மகோத்சவத்திலே அனைவர் கொடுப்பதையும் ஒரு பக்கம் வாங்கி கொண்டான். அதே சமயத்துல முக்கியமா இதுல பங்கு கொண்ட அனைவர்களுக்கும் ராவணனை அழிப்பதற்கு உதவி செய்த எத்தனையோ வானர முதலிகள் மற்றும் உண்டான விபீஷணன் முதலானவர்கள் அனைவருக்கும் வேண்டிய சன்மானங்களை கொடுத்தான். அப்படி கொடுக்கிற சமயத்துல ஒவ்வொருத்தருக்கா ஒண்ணு கொடுத்தான். விபீஷணன் செய்த கைங்கரியம், அவன் எப்படி எல்லாத்தையும் துறந்து ராமன் இருக்கக்கூடிய இடம்தான் நமக்கு கதி என்று வந்தானா, அப்ப இவனிடத்திலே நல்ல மங்களாசாசன குணம் இருக்கிறது. ராமனுக்கு அந்த ஆபத்து இருக்கக்கூடாது, அவர் இருக்க வேண்டிய இடம்தான் நமக்கும் அவரோடைய இருந்து கைங்கரியத்தை பண்ண வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கா. அப்ப இவருக்கு கைங்கரியம் பண்ணுவதில் விருப்பம் இருந்தால் அந்த கைங்கரியத்திற்கு உஷா துணையாக நமக்கு திருவாராதன பெருமாளா இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதன், ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம் என்ன இக்ஷ்வாகு குலத்திற்கே பிரம்மாவினாலே கொடுக்கப்பட்ட திருவாராதன பெருமாளான அந்த ஜெகநாத பெருமாளை எடுத்து கொடுக்க பிரணவாகார விமானத்தோடு ஆதிசேஷன் மடியில சயனித்து கொடுக்கக்கூடிய எம்பெருமானை எடுத்து கொடுத்துட்டாராம். மனசு வருமா? நமக்கெல்லாம் இப்ப திருவாராதன பெருமாள் இருக்கார், யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார்னு எடுத்து கொடுத்துருவோமானா கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் விபீஷணனுடைய அந்த நல்ல குணம், அவர் செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரம், அந்த விபீஷணன் பண்ண சரணாகதியை ராமன் எத்தனை ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டான். அவன் தோஷவானாக இருந்தாலும் கைவிட மாட்டேன் என்னும் உறுதியாக இருந்து ஏற்றுக்கொண்டானா. இப்படிப்பட்டவனுக்கு நம்முடைய பிராணனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளையே எடுத்து கொடுத்தால்தான் அப்ப அவன் செய்த அந்த கைங்கரியத்தை உலகத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக உயர்ந்த அந்த பிரணவாகார விமோனத்தோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானை எடுத்து கொடுக்க ஆகாச மார்க்கமாக அவன் புறப்பட்டான். அப்படி புறப்படுகிற சமயத்துல தான் திருவரங்கத்திலே, அதாவது இன்றைய அந்த திருவரங்கத்துல காவேரி கரைக்கு நடுவிலே எழுந்தருள பண்ணி, காலம் குறுகிவிட்டதே, பங்குனி மாசம், எப்பொழுதும் அந்த எம்பெருமானுக்கு பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் பிரம்மாவே நடத்தி வந்தாராம். அதனால்தான் ஆதி பிரம்மோற்சவம் என்ற இந்த பங்குனி மாசத்து நடைபெறக்கூடிய உற்சவத்தை தெரிவிப்பார்கள். பங்குனி மாசம் ரோஹிணி அன்று தொடங்கி பங்குனி உத்தரத்தன்று தீர்த்தவாரியாக, உத்தரத்துக்கு அடுத்த நாள் ஹஸ்தத்தன்னைக்கு தீர்த்தவாரியாக 10 தினங்கள் ஆச்சரியமான உற்சவம். இது ஆதி பிரம்மோற்சவம் பிரம்மாவே நடத்தி வந்தது. அதை இக்ஷ்வாகு கிட்ட கூட சொல்லி இருந்தார், என்ன காரணத்தை கொண்டு இந்த பங்குனி உற்சவத்தை நிறுத்தவே கூடாது, அதை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன்படி இக்ஷ்வாகு குலத்திலையும் செய்து கொண்டிருந்தார்கள். பரதனும் நாட்டை ஆடுற சமயத்தில் அவரும் செய்து கொண்டிருந்தார். இப்ப ராமனும் செய்யணும், ஆனா அதற்குள்ள விபீஷணனுக்கே தூக்கி கொடுத்துட்டாரா. பங்குனி மாசம் வந்தது, அப்ப நேர இறங்கி பெருமானுக்கு உற்சவத்தை கண்ட்ரோல் பண்ணணுமே. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது ஜீயபுரம்ங்கிற அற்புதமான இடத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளி ஆஸ்தானம் முடித்து கொண்டு மீண்டும் சன்னதிக்கு எழுந்தருள் இருக்கிறார். இன்னும் 2 தினங்களுக்கு அடுத்து உறையூர் திருக்கோழிங்கிற திவ்ய தேசத்திலே கமலவல்லி நாச்சியாரோடு அற்புதமாக சேர்த்தி உற்சவத்தை கண்டருள இருக்கிறான். அடுத்து பங்குனி உத்தரத்தன்று ஸ்ரீ ரங்கநாயக்கி தாயார் பெரிய பிராட்டியாரோடு சேர்த்தி நடக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட இதே உற்சவத்தை அன்று விபீஷணன் நடத்த வேண்டும். ராமன் எப்படி அவருடைய மூதாதையர்களா நடத்தி இருக்கிறார்களோ அதற்கு தடையில்லாமல் நடத்த வேண்டும் என்று கொண்டு காவேரி கரையில எழுந்தருள பண்ணி உற்சவத்தை நடத்தினான். பெருமானுக்கு அந்த இடம் ரொம்ப பிடித்து விட்டது.
வண்டினமுரலும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கமெல்லாம் எண்டர்பாந்துண்ணும் சோத்தை விளக்கி நாய்க்கிழமையிற திருவரங்கம்னு சொல்லாதவர்கள் எதுக்கு ஆகாரத்தை உண்ணணும்? அவளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி நாய்க்கு போட்டா அது நன்றியோடு இருக்கும்னு அத்தனை ஒரு வெறுப்போடு தெரிவிக்கிறார். திருவரங்கம்னு சொல்லாதவன் கர்ப்ப நிர்பாக்கியன், கர்ப்பத்திலே அவனுக்கு பிறந்தும் அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று வைகிறார். அப்படி இந்த திருவரங்கத்துல பெருமானே ஈடுபட்டு அவரும் தங்கணும்னு விருப்பப்பட்டார். அதே சமயத்துல தர்வவர்மா என்ன அப்பொழுது ஆண்ட அரசன், அதே பிரதேசத்துல ஆண்டு வந்த அரசன், அவனும் பெருமானுடைய அந்த நிர்ஹேது கடாட்சத்திற்கு ஆட்பட்டவனாய் பெருமானை இங்கேயே எழுந்தருள பண்ணிவிடலாமே, இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்த இடமா இருக்கிறது. மேலும் ரங்கம், திருவரங்கம்னு சொன்னால் அது பிராட்டியினுடைய நிறுத்த ஸ்நானமா. நிறுத்தம்னா நாட்டியம். பிராட்டி ஆனந்தமா நாட்டியமாடி கழிக்கிற இடம், சந்தோஷப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல பெருமான் இருந்தால் பெருமானுக்கும் இன்னும் உயர்ந்த ஆனந்தம் அதிகரிக்குமே. அதனால நாச்சியாரம் பெருமாளும் இவ்விடத்திலே எழுந்தருள் இருக்க வேண்டும் என்ன பெருமானை பிரார்த்திக்க, அவரும் விபீஷன் இடத்துல சொல்ல, சரி உமக்கு திருவுள்ளம்னா அதைத்தானே நான் செய்யணும், என்னுடைய இஷ்டப்படி நீர் வரணுமா, உம்ம இஷ்டப்படி அடியன் இருக்கணுமா? பெருமானுடைய இஷ்டப்படி தான் நாம் இருக்க வேண்டும், அவருக்கே இங்க பிடித்தம்னா தாராளமாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெற்று கொண்டு அவனும் இருக்கேன்னா, நீ இங்கேயே இருந்தா ராஜ்யத்தை யார் பார்க்கறது, போய் உன்னுடைய இடத்துல இருந்து ராஜ்யத்தை கவனித்துக்கொள், நான் தென் திசை இலங்கை நோக்கின்னு இங்கிருந்து முகத்தை உன்னை பார்த்து கொண்டே இங்க சயனித்து கொண்டிருக்கிறேன்னு பெருமாள் வாக்குறுதி கொடுக்க, அதே போலத்தான் என்றும் தென் திசை இலங்கை நோக்கி எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கும் மேல விபீஷணன் ஆசைப்பட்டான். சரி எல்லாம் வாஸ்தவம், ஆனா உன்னுடைய நடையழக சேவிக்கணுமே. திருவரங்கம் பெரிய பெருமாள் நம்பெருமாள்னு சொன்னாலே நடையழகு ரொம்ப பிரசித்தம். நான் உன்னுடைய நடையழகை எப்படி சேவிப்பது? லங்கையில எங்கேயோ இருந்தால் எப்படி நடையழக சேவிக்க முடியும்? அதுவா கடற்கரையின் ஓரமா வா, கடற்கரை ஓரமாக வந்தால் திருக்கண்ணபுரம் என்ன ஆச்சரியமான திவ்ய தேசம். இப்பதான் மாசி மகோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடந்தேறியது. அது கீழை வீடாம், இது மேல வீடு, மேல வீடு கீழே வீடு என்ன இப்படி ஒரே ஒரு பெரிய அரண்மனை, ஒரு பெரிய சந்நிதி, அதனுடைய முன்பக்கம் பின்பக்கம் போலத்தான் இந்த திருவரங்கமும் திருக்கண்ணபுரம் அமைந்திருந்ததாம் அந்த காலத்துல. அப்படி ஒரு பெரிய ஒரு திவ்யதேசங்கள் இரண்டும் சேர்ந்து அப்படி அமைந்திருந்தது. அந்த சமயத்துல பார்த்தால் கீழ வீட்டுல திருக்கண்ணபுரத்திலே அங்கு பெருமான் சபரிராஜன் என்ற திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறான். அவரே ராமன். மண்ணு புகழ் கௌசலத்தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா முதல் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே என்ன அங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான ராகவன் என்னதான் அழைக்கிறார். அந்த ராகவனான எம்பெருமான் அவரே பெருமாள். அவரே இப்ப நடையழக காட்டுவதற்கு அங்கு வான்னு நியமித்தாராம். உனக்காக நான் ஒவ்வொரு அமாவாசை தோறும் என்னுடைய நடையழகை இங்க காட்டுகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை தோறும் விபீஷணன் கடற்கரை ஓரமாக வந்து நிற்கிறானாம். இன்னைக்கும் திரு கண்ணபுரத்திலே சபரி பெருமாள் அற்புதமா கைத்தலத்திலே புறப்பட்டு நடையழக காட்டி மீண்டும் தன்னுடைய சந்நிதிக்கு எழுந்தருளுகிறான். விபீஷணனுக்காக இந்த நடையழகு உற்சவம் கைத்தல சேவை நடக்கிறது என்று தெரிவிப்பார்கள். இதெல்லாம் விபீஷணனுக்கு ராமபிரான் செய்த ஒரு சன்மானம். அதுக்கப்புறம் இந்திரன் ஒரு பெரிய முத்து மாலையை கொடுத்தாராம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு பெரிய முத்துஹாரத்தை கொடுக்க தாம் சாத்தி கொண்டார். ஆனா இதை விட தன்னுடைய பத்னி சீதா பிராட்டிக்கு தான் இது இன்னும் அழகாக இருக்கும் என்று தானே அதை கழட்டி சீதைக்கு அணிவித்தாராம். அவள் பார்த்தாள், நமக்கு என்ன முத்துக்கு குறைச்சாலா, மாணிக்கம் பவழத்துக்கு குறைச்சலா, அயோத்தி சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்ததுதான் அத்தனையுமே. இப்ப நமக்கு இது கொடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வாஸ்தவம் ரொம்ப அன்போடு கொடுத்திருக்கிறார். ஆனா இதை இன்னும் அழகா ஒரு ரொம்ப முக்கியமான கைங்கரியம் பண்ணவருக்கு கொடுக்க வேண்டுமே, எதையும் எதிர்பாராமல் கைங்கரியம் பண்ணவருக்கு இதை கொடுக்க வேண்டும்னு மனசாலே அப்படி பார்த்தார், யோசித்து பார்த்தால் தான் எந்த பயனையும் கருதாமல் உதவி புரிந்தவர், உபகாரம் செய்தவர், கைங்கரியம் செய்தவர் யார்? சுக்ரீவன் உதவி புரிந்தான் வாலியை கொன்று ராஜ்யம் வேண்டும் என்று. விபீஷணன் வந்தான், எதையும் எதிர்பார்க்கல, இருந்தாலும் ராவனுடைய ஹிம்சை அவனால தாங்கிக் கொள்ள முடியல, அவன் அழிந்து போகணும் என்றாவது மனசுல நினைத்தானோ இல்லவா, அப்ப அவன் போக வேண்டும்ங்கிற ஒரு பயனுக்காவது வந்து சரணாகதி செய்தான்னு கொள்ளலாம். ஆனால் திருவடி எதற்குமே அவன் ஆசைப்படவே இல்லையே. ராமன் இங்கிருந்து அங்கு செல்னு சொன்னார், போனார். திரும்பி சீதை நடத்துல செய்தி வாங்கி கொண்டு ராமன் இடத்துல தெரிவித்தார். அவ்வளவுதான். ராமன் என்ன தெரிவிக்கிறாரோ அதை செய்வதுதான் எனக்கு பணியே தவிர எனக்குன்னு மற்றொரு ஏதோ ஒரு பயன் உண்டு, எதையோ விரும்புகிறேன் என்றே இல்லாமல் ராமனுக்கும் சீதைக்குமாக இப்படி உயர்ந்த கைங்கரியத்தை செய்த திருவடியின் இடத்திலே சீதா பிராட்டிக்கு மனசு திருவுள்ளம் சென்றது. சரி இவருக்கு கொடுத்தால்தான் இது தகும் என்று முடிவு செய்தாள்.
ஆனா தன்னிச்சையா தானே கொடுத்து விடுவளா? சுதந்திரம் கிடையாது, சுவாதந்திரியம் அற்றவள், பரதந்திரப்பட்டிருப்பவள். ராமனுடைய திருவுள்ளத்தை அறிய வேண்டும் என்று சடக்கென கழுத்துல இருக்க மாலையை கழட்டி அப்படி கையில பிடித்து கொண்டு ஒரு கண்ணாலே ராமனை பார்த்தார், மற்றொரு கண்ணாலே அருகே இருக்கக்கூடிய திருவடியை பார்த்தாராம். பிரதேகி சுபேஹாரே எஸ்ய துஷ்டாசி பாமினி என்று ராமன் தெரிவித்தான். ஹே பாமினி, நன்றாக பேசக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவளே, இனியவளே, சிறந்த மங்களமானவளே, உனக்கு யாருக்கு பிடிக்குமோ, யாரிடத்துல உன்னுடைய மனசு இப்ப செல்லுகிறதோ, கொடுக்க வேண்டும்னு விரும்புகிறாயோ அவருக்கு நீ தாராளமாக கொடுக்கலாம் எம்பெருமான் உத்தரவிட, உடனே அந்த முத்து மாலையை கழட்டி ஹனுமனுக்கு அணிவித்தாளாம். பக்கத்திலேயே தான் ஹனுமன் இருப்பார். இன்னைக்கும் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ராமச்சந்திர மூர்த்தின்னு தான் தெரிவிக்கிறோம். அதுல பரதன் சத்ருக்னன் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இவாதான் எப்பொழுதும் கூடியிருந்தார்கள். பரதனும் சத்ருக்கனும் அந்த இருவரும் கூடியிருந்தனர். ஆனா திருவல்லிக்கேணியில பாசுரத்துல சொல்லும் பொழுது பரதனும் தம்பி சத்ருக்கனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகனை எம்மானை குரவமே கமழும் குளிர் பொழிலோடு உயிரோடு மயில்கள் நின்னால இரவியன் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. என்ன ஆச்சரியமான பாசுரம். அங்க இப்ப 4 தம்பிமார்கள், அண்ணன் தம்பி 4வரையுமே சேர்த்து சேவிக்கிறோம். அப்படி பரதன் தம்பி சத்ருக்கனும் ஏன் இப்படி பிரித்தாராம்? பரதனும் தம்பி சத்ருக்கனும் இலக்கோணம் மைதிலும் ஏன் பிரித்தார்னா, இவா 2 பேர் காட்டுக்கு போகல, அவா 2 பேர் காட்டுக்கு போனா. ராமனை பின்தொடர்ந்து சென்றவர்கள் லக்ஷ்மணனும் சீதையும், பின்தொடராமல் நாட்டிலேயே இருந்தவர்கள் பரதனும் சத்ருக்கனும். அதோட பரதனுக்கு அடிமை சத்ருக்கனன், ராமனுக்கு அடிமைன்னு சொன்னா உடவே சென்று எல்லா விதமான அடிமையும் செய்தவர் லக்ஷ்மணன். ஆக அப்படி பிரித்தார் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இப்படி 4வருமாக சேர்ந்து அங்க இருந்தார். அப்படி இருந்த சமயத்துலதான் சீதா பிராட்டியானவள் அந்த திருவடிக்கு அனுபவிக்க ஆச்சரியப்பட்டார். எனக்கு இப்படி ஒரு பரிசா, நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவேன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அந்த நாடு புகழும் பரிசுங்கிற இடத்துல வியாக்கியானத்துல இதைத்தான் காட்டுகிறார்கள். தனித்து எம்பெருமான் அனுபவித்தா கூட அது நாடு புகழும் பரிசு இல்லை. பிராட்டி தனியாக நமக்கு ஏதோ சன்மானம் கொடுத்தாலும் அது நாடு புகழும் பரிசு அல்ல. பெருமானும் பிராட்டியும் இருவருமாக சேர்ந்து நமக்கு ஒரு சன்மானத்தை கொடுக்கிறார், நம்ம கௌரவிக்கிறார்னா அது வண்ணோ நாடு புகழும் பரிசு. எல்லோரும் புகழறாளாம். ஆஹா, ஹனுமான் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட ஒரு சிறந்த சன்மானம் அவனுக்கு கிடைக்க பெற்றது. ராமன் அணிவித்துக் கொண்டு அதை சீதை அணிவித்துக் கொண்டாள். சீதை தானும் அணிவித்து கழற்றி அத்தை ஹனுமனுக்கு அணிவித்தாளே, இது எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு கைமாறி, எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு அருள் இந்த ஹனுமானுக்கு கிட்டி இருக்கிறதுன்னு அனைவரும் கொண்டாட இப்படியாக அந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அகால பலினோ விரக்ஷாகா, காலம் அல்லாத சமயத்துல கூட எல்லா விரக்ஷங்களும் பூத்தனமா, எல்லா விரக்ஷங்களும் பழங்களை அப்படியே பழுத்து தள்ளின. ஏற்கனவே காட்டுக்கு கிளம்புற சமயத்துல நல்ல சித்திர மாசம், அந்த சமயத்துல எந்த பழங்களும் பழுக்கவே இல்லை. ராமன் ஊரை விட்டு பிரிந்து போனார்னா ச புஷ்பாங்குர கோரகாக பரிம்லானாக, அத்தனை மரம் செடி கொடிகளும் வாடி போயின, நீர்நிலைகள் வற்றி போயின என்று தெரிவித்தான் சுமந்திரன் செய்திய. இப்ப ராமன் வந்த சமயத்திலே சில விரக்ஷங்கள் எல்லாம் பூக்கும் வாஸ்தவம். ஆனால் எந்தெந்த சமயத்துல என்னென்ன விரக்ஷங்கள் பூக்கணுங்கிற அந்த வரம்பே மாறி போய் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக நாம பூக்கலைன்னா நாம இருந்தே பிரயோஜனம் இல்லைன்னு அத்தனை மரங்களும் இறங்கி வந்து தங்களுடைய அந்த புஷ்பங்களை பூத்து ராமனுடைய அந்த திருவுள்ளத்திற்கு ஆனந்தத்தை கொடுத்தன. அது மட்டுமல்லாது நாடு முழுவதும் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தனமாம். அவரவர்கள் தங்கள் தங்கள் தர்மத்துல நன்றாக ஈடுபட்டார்கள். யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல், பெரியவர்கள் சிறியவர்களை எந்த துன்புறுத்தலும் செய்யாமல். என்ன பலிஷ்டனானவன் ரொம்ப எளியவன், ரொம்ப பலம் இல்லாதவனை போட்டு அடிப்பது துன்புறுத்துவது நாட்டுல பார்க்கிறோமே, அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அனைவரும் சுகமாக இருந்தனர் என்ன அதை பத்தி தெரிவிக்கிறார். பிராமணர்களும் சத்திரியர்களும் மற்ற வர்ணத்தார்களும் பேராசை இல்லாமல் அவரவருக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மங்களை தவறாமல் செய்தனர். இப்படி ராமன் தம்பிகளோடு கூடி நல்ல சுகமா இந்த ராஜ்யத்தை ஆண்டார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் கமிஷ்யதி என்று தெரிவிக்கிறார். எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நன்றாக ஆண்டான். தசவருஷ சதானிச்ச, தசவருஷ சதம் 10 வருஷங்கள் பெருக்கள் 100, அப்புறம் இப்போ 10,000 வருஷங்கள் ஆண்டான். அதற்கு மேல இன்னொரு 1000 வருஷங்கள், அப்ப 11,000 வருஷங்கள் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் நன்றாக சீரும் சிறப்புமாக ராஜ்யத்தை ஆண்டானா. காலம் தவறாமல் அந்தந்த காலத்துல மழை பெய்தது. ஊர் முழுக்க நாடு முழுக்க ராமோ ராமோ ராம இதி பிரஜானன் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் ராஜ்யத்தை ஆண்ட சமயத்திலே ராமாத்வைத்தமாக போயிட்டு உலகம் முழுக்க ராமனை தவிர வேறு செய்தியே யாரும் பேசலையாம்.
எப்படி ராமன் பிறந்த சமயத்திலே ராமனுடைய அழகிலே அனைவரும் ஈடுபட்டு அதையே வாய் புதத்தி கொண்டிருந்தார்களோ, வாய் புலத்தினார்களோ, அதே மாதிரி இப்ப ராமன் ஆள்ற சமயத்திலே மத்த ஊர் ராஜாக்கள்லாம் ஏதாவது ஆட்சி புரியிறாளா இல்லையா அதை பத்தி எல்லாம் எந்த பேச்சும் கிடையாது. ராமன் என்ன செய்தார், எப்படி நடந்தார், என்னமா ராஜ்யத்தை அரசாடுறார்னு இந்த செய்தியைத்தான் உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரும், சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள், வயதானவர்கள் வயதிலே குறைந்தவர்கள், எந்த பாகுபாடும் இல்லை. அனைவரும் இப்படி ராமனுடைய குணத்துல ஈடுபட்டு வாயாலே ராமன் ராமன்னே சொல்லி கொண்டிருந்தனராம். வால்மீகி மகரிஷியால இப்படி அற்புதமான இந்த ராமாயண காவியம் ராமபிரானுடைய சரித்திரத்தை முழுக்க தெரிவித்தார். 11,000 வருஷங்கள் ராஜ்யத்தை சிறப்பாக ஆண்டு அதற்கு பின்னர் ஏதோ ஒரு காரணத்தினாலே சரையூ நதிவுக்கு முதல்ல லக்ஷ்மணரை அனுப்பினார். அவர் சரையுவில போய் தன்னுடைய உடலை நீழ்த்து நேர பரமபதத்திற்கு போய் சேர்ந்தார். அதே மாதிரி ராமபிரானும் நேர சரையுவில இறங்கி திவ்யமான அந்த உயர்ந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை தாமும் பிராபித்தார் என்று தெரிவிக்கிறார். இதுல உத்தர காண்டம் என்ன அமைந்திருக்கிறது, அதுல தான் சீதா பிராட்டியம் மறுபடியும் பிரிய நேர்ந்தது. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் பொதுவா இந்த மாதிரி உபன்யாச சமயத்துல அந்த தொடர்ச்சியா அந்த விஷயங்களை சொல்லுவதில்லை, சுபமாக முடிக்க வேண்டும். அப்ப ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டான், சீரம் சிறப்புமாக ஆண்டான், 11,000 வருஷங்கள் நன்றாக ஆட்சி புரிந்த பிற்பாடு தன்னுடைய சோதிக்கு போய் சேர்ந்தான். லவகுச்சர்கள், தன்னுடைய புதல்வர்களான லவகுச்சர்களை வைத்து அவர்களுக்கு ராஜ்யம் அரசம் அதை பட்டம் கட்டிவிட்டு அவர்கள் சீரம் சிறப்புமாக ஆட்சி புரிய வேண்டும்னு வேண்டிய உபதேசங்களை செய்து பின்னர் ராமன் புறப்பட்டு சென்றான் என்பது ராம பட்டாபிஷேகத்தினுடைய அந்த விஷயம். இதற்கும் மேல ராமனுக்கு பல்லாண்டு பாட வேண்டுமே, அதற்காக சுவாமி மணவாள மாமுனிகள் அற்புதமாக ஸ்ரீ ராம மங்களாசாசனம் என்பதை அருளி செய்திருக்கிறார். சாதாரணமா சக்கரவர்த்தி திருமகனுக்கு அனைவருமே பல்லாண்டு பாடினர். முதல் பாலகாண்டத்துல பார்த்தால் தசரதனே பல்லாண்டு பாடி இருக்கிறான். ஐயோ என்னுடைய குழந்தைகள் அவனுக்கு என்ன ஆபத்து வந்து விடுவோம், விஸ்வாமித்திரர் கேட்ட சமயத்துல அவனுக்கு ஸ்வஸ்தி ஏற்பட வேண்டும், மங்களம் ஏற்பட வேண்டும்னு தசரதன் பல்லாண்டு பாடினான். விஸ்வாமித்திரர் அவரே தாட்டகைய வதம் பண்ற சமயத்துல ராமன் சிறு குழந்தை அகம்பேத்னி மகாத்மானம் தசரனிடத்துல நல்லா பேசிட்டு வந்தார். எனக்கு தெரிய ராம பிரபாவம், இந்த அரக்கர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ராமன் முடித்து விடுவான்னு சொல்லி அழைத்து வந்தவர் சண்டை போடுற சமயத்துல பதட்டம் அடைந்து ராமனுக்கு எந்த வாட்டம் வரக்கூடாது, அவருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, இந்த தாட்டகை முதலான அரக்கர்களால அவனுக்கு ஆபத்து இல்லாமல் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு பல்லாண்டு பாடினாராம். அப்போ பெரிய ரிஷி, ஞானியாக இருக்கக்கூடிய ரிஷி கூட ராமனுடைய அழக பார்த்தால் பல்லாண்டு பாடுவதுன்னு அவருக்கே நேர்பட்டதா. அதற்கு பின்னாடி குகன் பார்த்து மங்களாசாசனம் செய்திருக்கிறான். பரதனால என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினான்னு பார்க்கிறோம். இதே மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய தண்டகாரண்ய ரிஷிகள் ராமன் இப்போ உள்ள நுழைகிறான்கிறத பார்த்த உடனே என்ன அழகு என்ன அழகு, இவனுடைய அழகுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும்னு மங்களாணி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திடப்பிரதாகான்னு ரிஷிகள் எல்லோரும் பல்லாண்டு பாடினர். அடுத்து காட்டுக்குள்ளே நுழைந்து அத்தனை ரிஷிகளிடத்திலையும் உபதேசம் பெற்ற பிற்பாடு சூர்பனகை அவளாலே காது மூக்கு அறுபட்டு கரந்தூஷணன் முதலானவர்கள் வருகிற சமயத்திலே அப்போ சீதா பிராட்டி பார்த்து பல்லாண்டு பாடுகிறாள். இவனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, கம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுபாகவம் என்று பார்த்து பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று தன்னுடைய மேனியாலேயே திருமேனியால ராமனை அணைத்து கொண்டு எந்த வாட்டமும் இல்லாமல் சுகமாக இருக்க வேண்டும், அவனுடைய காயங்கள் அத்தனையும் தீர வேண்டும்னு சீதையே ஆலிங்கனம் பண்ணி கொண்டு ராமனுக்கு பல்லாண்டு பாடினார் என்ன பார்க்கிறோம். இதே போல ஒவ்வொரு காண்டத்துல ஜட்டாயு சீதையை விட்டு பிரிந்து ராமன் துடிக்கிறான். பிராணனே போன மாதிரி அவனுடைய முகத்தை பார்த்தா அவ்வளவு வாட்டமா இருக்கு. இந்த வாட்டத்தினால அவனுக்கு எதனா ஆபத்து வந்துட்டா ஆபத்து வரக்கூடாது, ஆயுஷ்மன் என்று அவர் பல்லாண்டு பாடினார். இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் ராமனுக்கு பல்லாண்டு பாடினார்களா. அதே போலத்தான் குரு பரம்பரையில அமைந்திருக்கக்கூடிய உத்தமரான பெரிய பெருமாளுக்குடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரியஜியரான மணவாள மாமுனிகள் அதே சக்கரவர்த்தி திருமகனுக்கு அவருடைய சரித்திரங்களையே அப்படியே விண்ணப்பித்து கொண்டு வரிசையா பல ஸ்லோகங்களாலே பல்லாண்டு பாடுகிறார். அதை ஒரு தடவை வாசித்தோம்னா ராமாயணம் முழுவதுமே அதுல வந்து விடுகிறது. இப்ப கடைசி நாள்னா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன அனுபவித்தோம்னு பார்க்க வேண்டுமே. அந்த விஷயத்தை இப்ப மணவாள மாமுனிகளை தெரிவிக்கிறார். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம்னு தொடங்கினார். முதல் ஸ்லோகத்துல முதல் வார்த்தையும் மங்களம், கடைசி சொல்லும் மங்களம். கௌசலேந்திராய, கௌசலேந்திரன் கோசலை பெற்ற கௌசல்யா பெற்ற சுமித்ரன், கௌசல்யா நந்தனனான ராமபிரான், மகனீய குணாத்மனே சிறந்த கல்யாண குணங்கள் கொண்டிருப்பவன், சக்கரவர்த்தி தனூஜாய முதல்ல தந்தையினுடைய பேரை சொல்லல, கௌசலை மணிவயிறில் வாய்த்தவன் என்ன தாயை கொண்டாடி
பின்னர் தான் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக ஆனான். சார்வபௌமாய, சிறந்த சார்வபௌமன். அரசை ஆள வேண்டும், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னா ராமனை தவிர மற்ற யாருக்குமே அந்த சக்தி கிடையாது, அந்த ஒரு தன்மை கிடையாது. அப்படிப்பட்ட சார்வபௌமனான இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமல மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். இது விஸ்வாமித்திரர் தெரிவித்தாரா? வேத வேதாந்த வேத்யன். ராமனை யாரோ தன் பிள்ளைன்னு தசரதன் மயங்கி கிடக்கிறான். உண்மையில் இவருடைய பையனா? அது பரமாத்மாவன்னோ பிறந்திருக்கிறார். வேத வேதாந்தங்கள் இவனை உயர்ந்த பரமாத்மான்னு கொண்டாடுகிறது. அவன் எத்தாலே அறியப்படுபவன். தசரதனுக்கு பிள்ளைன்னு அறிந்து விடுகிறோம், அவ்வளவுதான் அவனுடைய பெருமை. என்ன அது ஏதோ அவதாரத்தினால தசரதனுக்கு குமரன் அறிந்திருந்தாலும் அவனுடைய பெருமையை முழுவதுமாக அறிய முடியாது. எதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்? வேத வேதாந்தங்கள் மூலமாகவே வேத்யனாக இருக்கிறான். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யகான்னு கண்ணன் தெரிவித்தானா? அதையத்தான் இவ்விடத்துல வேத வேதாந்த வேத்யாய, வேதங்களாலே மட்டுமே அறியப்படுபவன் இந்த எம்பெருமான். ஆனாலும் தன்னுடைய சௌசீல்யத்தினாலே ராமனாக இப்படி பிறந்திருந்து நமக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறான். மேகஷ்யாமல மூர்த்தையே, வேதாந்தத்தினால அறியலாம். திருமேனி அழகு உண்டா இல்லையா? வேதாந்தத்தினால வெறும் காதால கேட்டு அறிவதுதானா? கண்ணாலே அனுபவத்திற்கு ஏதானும் திருமேனி அழகு இருக்கா இல்லையான்னா? மேகஷ்யாமல மூர்த்தையே, கண்ணை கவரக்கூடிய கருப்பு மேகங்களே ஒரு உருக்கொண்டார் போல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். பும்சாம் மோகன ரூபாய, புருஷர்களுடைய அந்த மனசை கூட கவரக்கூடிய அழகு, புருஷர்களையே மோகிக்கக்கூடிய அழகம், ஆண்களையும் பெண்ணுடை உடுத்த வேண்டும்படியான அழகுன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு திரௌபதி, அவளை பத்தி மகாபாரதத்துல தெரிவிக்கும் பொழுது, அவள் குளிக்க சென்ற சமயத்திலே, நீராட போகிற சமயத்திலே அருகே இருந்த சேட்டி ஜனங்கள், தோழிமார்கள் எல்லாம் பார்த்து, ஐயோ இந்த அழக அனுபவத்திற்கு நாம ஆண்களா பிறக்கவில்லையேன்னு கவலை கொண்டனராம். இப்படின்னு மகாபாரதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஸ்திரீயான திரௌபதிக்கே இந்த ஏற்றம்னா ராமனுக்கு அந்த அழகுக்கு என்ன குறை? அவருடைய அழகை பார்த்து ரிஷிகள், ஆண்கள் எல்லாம் கூட வெட்கப்பட்டனராம். ஐயோ நாம ஆணா பிறந்து என்ன பிரயோஜனம்? பெண்ணா பிறந்திருந்தா ராமனை அனுபவிக்கலாமேன்னா அனுபவிக்க முடியாது. அவர் தான் ஏகதார விரதனா இருந்துட்டாரே, அதனால அப்படியும் முடியாது. அப்ப என்ன செய்தனர்னா, அதனால தான் அத்தனை ரிஷிகளும் கிருஷ்ணாவதாரத்துல கோபிமார்களாக பிறந்தார்கள். அதற்கு மேலே அந்த சிசுபாலனால அடைக்கப்பட்ட அத்தனை ஸ்திரீகள் யாரு, அத்தனை பெண்கள் யாருன்னா, அதாவது அந்த நரகாசுரன் அவன் அடைத்து வைத்த அத்தனை தேவ ஸ்திரீகள் பெண்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் அத்தனை பேருமே இந்த ராமாவதாரத்துல ராமனை அனுபவிக்க வேண்டும்னு விருப்பம் கொண்டிருந்த ரிஷிகள் தான் பெண்களாக பிறந்து அப்புறம் அத்தனை பேரையும் 11,108 பேரை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்னு சரித்திரம் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி அத்தனை பேரை திருக்கல்யாணம் பண்ணிட்டாரு. அத்தனை பெண்கள் எங்கிருந்து வந்தனர்னா இந்த ரிஷிகள் தான். ராமனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள். நேரடியா பெண்ணா பிறந்திருந்தா ராமனை அனுபவித்திருக்க முடியாது. அதனால அடுத்து கண்ணனாக பிறந்த சமயத்திலே இவர்கள் பெண்களாக பிறந்து அத்தனை பேரும் கண்ணன் ஒருவனையே பிராணனாக நாதனாக அடைந்து அனுபவித்தனர் என்று சரித்திரம். ஆக வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமல மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். புண்ணிய ஸ்லோகம் அப்படின்னா அவருடைய நாமமே நமக்கு தூய்மையை கொடுக்கிறது. ராமங்கிற அந்த 2 எழுத்தை சொன்னால் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை உம்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே என்றெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. கம்பர் தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த புண்ணியத்தை நமக்கு கொடுத்து தூய்மையை கொடுக்கக்கூடியது ராமநாமமா. அப்படிப்பட்ட ராமநாமத்துக்கு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல்லாண்டு என்று தெரிவிக்கிறார். விஸ்வாமித்ராந்த ரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பாக்யரூபாய பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் என்று தெரிவிக்கிறார். விஸ்வாமித்திரருடைய அந்தரங்கம், மனச ஈர்த்தவர். ரிஷிகள் எல்லாரும் ஈடுபட்டனர்னு பார்த்தோமே, அதற்கு சாட்சி எங்கே? விஸ்வாமித்திரரை இவருடைய அழகுல ஈடுபட்டு கரிய செம்மல் ஒருத்தி தன்னை தருதி என்ன கம்பன், அதாவது இதுல தசரத நடத்துல பிரார்த்தித்தார்னு கம்பராமாயணத்துல தெரிவிக்கிறார். அப்படி விஸ்வாமித்திரரே தன்னுடைய மனசை பறி கொடுத்தால் இந்த ராமனை கொடும், இல்லைன்னா நீ சுகமா வாழ்ந்து போம் என்று எரிச்சலா சொல்லிவிட்டு போனாரா? அதை பார்த்து அப்புறம் வசிஷ்டர் சொல்லி தசரதன் சம்மதித்து கொடுத்து அனுப்பினார். அப்படி விஸ்வாமித்திரருடைய மனசை கவர்ந்த ராமபிரான் மிதிலா நகரிபதே. மிதிலா நகரி தான் ஜனகருடைய அவருடைய அரண்மனை இருக்கக்கூடிய தேசம். அங்கு சென்று அங்க இருப்பவருடைய மனசையும் கவர்ந்தாரே. விஸ்வாமித்திரருடைய மனசை கவர்ந்தார் ராமன். அடுத்து ஜனகபுரியில ஜனக சக்கரவர்த்தியினுடைய மனதையும் கவர்ந்து வில்லை எடுத்து சீதா பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். பாக்யானாம் பரிபாகாய, நம்முடைய பாக்கியங்கள்
விஸ்வாமித்திரருடைய பாக்கியம் இல்ல, ஜனகருடைய பாக்கியம். அவரு எத்தனை காலமா கஷ்டப்பட்டு இருந்தார். சீதைக்கு 6 வயசாயிடுத்தே, இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயத்துல நல்ல வேளை இந்த ராமன் வந்தான், நம்முடைய பாக்கியம் நம்முடைய புண்ணியத்தினுடைய பயனாகவே ராமன் வந்தான்னு கொண்டாடினாராம். அப்ப பாக்யானாம் பரிபாகாய, அத்தனை பாக்கியங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தினுடைய பரிபக்குவமாக இருக்கக்கூடிய ராமன் பவ்ய ரூபாய வில்லை எடுத்தார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய்னு உடனே சீதையின் இடத்துல மாலை வாங்கி கழுத்துல போட்டுக்கொண்டு என் மனைவின்னு தானே சொல்லிவிட்டாரானா, இந்த திருக்கல்யாணம் பண்ணுவதையெல்லாம் என்னுடைய ஐயனை கேட்டு முடிவு செய்ய வேண்டும்னு பவ்யமா நின்றாரா. அதத்தான் பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம். சிறந்த ஆற்றல், நல்ல ஞானம், நல்ல வீரம் உண்டு, அதே போல அடக்கமும் உண்டு. எந்த இடத்துல வீரத்தை காட்டணுமோ காட்டுவார், எந்த இடத்துல பணிவோடு இருக்கணுமோ இருப்பார். சீதையினுடைய மனதையும் கவர்ந்தார், வில்லை முறித்தார். அதே சமயத்துல இதெல்லாம் என்னுடைய தகப்பனர் இடத்துல கேட்டு முடிவு செய்ய வேண்டும்னு சொல்லி பவ்யத்தையோடு அடக்கத்தோடு இருந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு. அடுத்து பித்ருபக்தாய சததம் பிராத்ருவி சகசீதையா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம். ராமபத்ரன் என்ன திருநாம, பத்ரம் என்றால் மங்களம் அர்த்தம். ராமபத்ரன் என்ன அர்த்தம், ராமன் நமக்கு மங்களத்தை கொடுக்கிறார். நம் அத்தனை பேருக்கும் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நமக்கு மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய ராமனுக்கு மங்களம் பாட வேண்டாமா? நமக்கே கொடுத்து கொடுத்து அவர் எப்பொழுதும் கை நீண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நம்மால திரும்பி மங்களம்னு 2 வார்த்தை சொல்ல வேண்டாமா? அப்படி அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். பித்ருபக்தாய சததம், எப்பொழுதும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையினுடைய வார்த்தையை பரிபாலனை பண்ணணும், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதுதான் எனக்கு கருத்து அப்படின்னு பித்ருவின் இடத்துல பிதாவின் இடத்துல பக்தியோடு இருந்தார். சததம் ராத்ருபிஹி சக சீதையா, தன்னுடைய பிராதாக்களோடு சேர்ந்து சீதையோடு சேர்ந்து சுகித்திருந்தான். நந்திதாகில லோகாய, அனைத்து உலகத்தையும் ஆனந்தத்திலே மூழ்த்தினான். ராமபத்ராய மங்களம். தியக்த சாகேத வாசாய சித்திரகூட்ட விஹாரினே. அப்ப திருக்கல்யாணம் முடிந்து 12 வருஷங்கள் நல்ல சுகமாகத்தானே வாழ்ந்தார். அந்த சரித்திரத்தை இந்த ஸ்லோகத்துல தெரிவித்தார். அடுத்து இப்ப காட்டுக்கு போகணுமே. தியக்த சாகேத வாசாய சித்திரகூட்ட விஹாரினே சேவ்யாய சர்வ யமினாம் ஹீரோதாத்தாய மங்களம். ராஜ்யம் இல்லையா, யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு முதல் நாள் சொன்னார். அடுத்த நாள் கிடையாதுன்னு மாத்திட்டாரே தசரதன். அதை கேட்ட உடனே முகம் வாடி போய் அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அப்படின்னு, இழந்து போனவன் அப்படின்னு வீரமே இல்லாமல் கோழைத்தனமாக ஆகிவிட்டாரான்னா இல்ல. ஹீரோதாத்தாய மங்களம், நல்ல தீரன், உதாத்தன். யார் என்ன சொன்னாலும் அதற்கு கவலைப்படாமல் காட்டுக்கு தானே போகணும், ரொம்ப சந்தோஷம். போய் ரிஷிகளிடத்திலெல்லாம் சென்று தர்மத்தை அறிந்து இன்னும் தர்ம முறையில நன்றாக ஆட்சி புரிவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்று கொண்டு காட்டுக்கு எழுந்தருளினான். சாகேத வாஸ், சாகேதம் தான் அயோத்தி. அயோத்தி நகரம் வேண்டாம், காட்டுக்கே செல்லுகிறேன் என்று அதை உதறி தள்ளிவிட்டு காட்டுக்கு சென்றான். சித்திரகூட்ட விஹாரினே, சித்திரகூட்டத்துல ஆசிரமம் கட்டி கொண்டு அங்கு வசித்தான். அங்க ஆனந்தமா சுற்றி திரிந்தானா. அங்க இருக்கக்கூடிய பொழில்கள், அங்க இருக்கக்கூடிய பொய்கள் எல்லாத்திலையும் சீதையினோடு சேர்ந்து விஹரித்தான். சேவ்யாய சர்வ யமினாம், யமிகள் ரிஷிகள், அங்க ஆசிரமம் கட்டி கொண்டிருந்த அத்தனை ரிஷிகளும் இந்த ராமனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து நன்றாக கைங்கரியம் செய்தனர். அப்படிப்பட்ட தீரோதாத்தனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல்லாண்டு. சௌமித்ரினாச்ச ஜானக்கியா சாபபானாசி தாரினே சம்சேவ்யாய சதாபக்யா சுவாமினே மம மங்களம். அந்த இளைய பெருமாள் எப்படித்தான் இந்த இருவருக்கும் கைங்கரியம் செய்தாரோ அதை பத்தி தெரிவிக்கிறார். சௌமித்ரினாச்ச, சௌமித்ரி சுமித்ரை பெற்ற செல்வன் லக்ஷ்மணன், இளைய பெருமாள். ஜானக்கியாச்ச, இந்த இருவரோடு சேர்ந்து ஸ்ரீ ராமபிரான். சாபபானாசி தாரினே அக்ரத பிரயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணேன அனுஜகாமஹான்னு வால்மீகி தெரிவித்தார். காட்டுல அப்படி நடக்கிற சமயத்துல எந்த வரிசையில போவாய்வான்னா, முதல்ல ராமன், நடுவுல சீதை, பின்னாடி லக்ஷ்மணர். என்ன முதல்ல ராமன் போவார், அவர் போன பிற்பாடு அடுத்து சீதை, சீதைக்கு பின்னாடி லக்ஷ்மணர் என்ன இந்த வரிசையில தான் இவர்கள் நடப்பார்களாம். இது எதை போல இருக்கு, பிரணவத்தை போல இருக்கே. அகாரம் உகாரம் மகாரம் அதுவே நடந்து செல்கிறதோன்னு ஆச்சரியப்பட்டார்கள்னு பார்த்தோமே. அதே போலத்தான் சௌமித்ரினாச்ச. இப்ப இந்த வரிசையில இங்க சொல்லும் பொழுது முதல்ல மகாரம் சௌமித்ரினா, அப்ப லக்ஷ்மணர் மகாரவாச்சியமான ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். உகாரவாச்சியான பிராட்டிக்கு ஜானகிய சொல்லி சாபபானாசி தாரினே, கையும் வெள்ளுமாக எப்பொழுதும் சதா பஞ்சாயுதையும் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகான்னு நம்பெருமாள் எப்படி ஆயுதங்களை பற்றி கொண்டு அடியவர்களுக்கு ஒரு துன்பம்னா அதை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாது, உடனே ஆயுதங்களை விட்டு அதை போக்க வேண்டும்னு கையில பற்றி கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி ராமன் என்னைக்கு சேவித்தாலும் கையில வில்லும் அம்புமாவே இருக்காரு. எதற்கு,
அவர் மட்டும் வில்லாம்பை விட்டுட்டு தனியா நின்றார். நமக்கு அடையாளமே தெரியாது. ராமர் யாருன்னா கையில வில்லம்பு இருக்கணும், கண்ணன் யாருன்னா புல்லாங்கோல் இருக்கு. இப்படித்தானே மனசு வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் எப்ப பாரு ராமர் அப்படி வில்ல பிடித்து கொண்டிருக்கணும்? வேண்டாமே, இல்ல புஷ்பத்தை பிடித்து கொண்டு அபயஹஸ்தம் அஞ்சல் இதெல்லாம் சொல்லலாமேன்னா, அதெல்லாம் விட அது என்னமோ வில்லு பிடித்து கொண்டிருந்தால்தான் அவருடைய அழகு இன்னும் அதிகரிக்கிறதாம். சாப பானாசி தாரினே, வில்லாண்டான் தன்னை, அந்த வில்லை எப்படி ஆட்சி புரியணும், எப்படி அதை அடக்கி வைக்கணும்ங்கிறது ராமனுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருக்குமே அந்த வில்லை ஆளுவதுங்கிறது வரவே வராது. ராஜ்யத்தை எப்படி ஆளணும்னாலும் ராமனுக்குத்தான் பழக்கமா இருக்கும். வில்லை எப்படி ஆட்சி புரிந்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும்னாலும் அது அவருக்கு மட்டும்தான் தெரிந்தது. அப்ப அவர் கையில வில் இல்லைன்னா அழகே இருக்காது. அந்த அழகோடு அவர் கம்பீரமா அப்படி நின்றால்தான் சார்ந்த பாணி, கோதண்ட பாணி, கோதண்ட ராமன் என்று இப்படித்தான் அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். அத்தோடு சேர்த்து சேவிக்க வேண்டும். மேலும் அடியார்கள் நாம எல்லோரும் துன்பங்களோடு இருக்கிறோமா, கையில வில்ல பார்த்தாதான் நிச்சயம் இந்த வில்லால நம்முடைய துன்பங்களை போக்கிடுவார். நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் இந்த வில்லம்பை கொண்டு ராமன் தொலைத்து விடுவார் என்று சாமானிய ஜனங்களுக்கு மனதுல ஒரு உறுதி வர வேண்டுமே, அதற்காக சாபபானாசி தாரினே என்ன அதை தரித்து கொண்டு சம்சேவியாய சதா பக்தியா, எப்பொழுதும் அனைவராலும் சேவிக்கப்படுபவனாக இருக்கும் ராமபிரான் அவனுக்கு எப்பொழுதும் மங்களம் ஏற்படட்டும். மம சுவாமினே, அவர் உலகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்காருன்னா திருப்தி ஏற்படாது. எனக்கும் சுவாமின்னு சொன்னாதான் திருப்தி ஏற்படும். கத்தியத்திரயத்துல அகில ஜெகத் சுவாமின்னு சொன்னார். அகில ஜெகத்துக்கும் தேவரீர் சொத்தா கொண்டிருக்கக்கூடிய சுவாமியேன்னார். திருப்தி ஏற்படலை. எனக்கு நீர் சுவாமின்னு சொன்னாதானே எனக்கு இன்னும் நெருக்கம். அவரா உலகத்துக்கெல்லாம் தலைவர்னா உமக்கு என்ன சுவாமின்னு, என் தந்தைன்னு சொன்னாதானே இன்னும் நெருக்கம் அதிகரிக்கும். அதே போலத்தான் சுவாமினே மம, எனக்கு சுவாமியா இருப்பவரே உமக்கு மங்களம் என்று தெரிவிக்கிறார். தண்டகாரண்ய வாசாய ஆச்சு. பரதன் வந்து சந்திச்சுட்டு போயிட்டாரா, இப்ப அங்கிருந்து தண்டகாரண்யத்துக்கு கிளம்புகிறார். தண்டகாரண்ய வாசாய ஹரதூஷண சத்ரவே ருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம். தண்டகாரண்ய ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் அபயம்னு அபயம் கொடுத்தார், மறந்தே போயிட்டார். அடுத்து அரக்கர்கள் எல்லாம் வந்து ஹிம்சை கொடுக்க அவர்களை எல்லாம் முடித்தார். கரதூஷண சத்ரவே, கரன் தூஷணன் அவர்களுக்கெல்லாம் சத்ருவா இருப்பவரேனா, ராமன் யாருக்குமே சத்ரு கிடையாதே சுவாமின்னா என்ன பண்றது, அவர்கள் பாக்கியம் பண்ணல, அதனால ராமன் அவர்கள் சத்ருவாக பாவித்தார்கள். ஆனா ராமன் அனைவருக்குமே நண்பன் தான், அனைவருக்கும் அவன் தாயும் தந்தையுமாகத்தான் இருக்கிறான். அப்படிப்பட்டவனை இவர்கள் சத்ருவாக பாவித்து கடைசியில முடிந்தே போயினர். நம்ம மனசுதான் காரணம். ராமர் நமக்கு பகைவனான், ராமர் நமக்கு நண்பனான்னு நாமத்தான் முடிவு பண்ணணுமே தவிர, ராமன் எல்லோரையுமே அவனுக்கு தனக்கு நண்பனாகத்தான் கொள்ளுகிறான். ராவணனையே தனக்கு நண்பனாக வந்தால் நிச்சயம் அவனை நான் வாழ்த்தி அவனுக்கு வேண்டி அந்த உபகாரத்தை பண்ணுகிறேன்னு தான் ராமர் தெரிவித்திருந்தார். அப்படித்தான் திருவுள்ளத்துல கொண்டிருக்கிறார். ஆக கரதூஷண சத்ரவேன்னா இவர்கள் எதிரிட்டார்கள். அது என்ன ராவனுக்கு பெருமை, எனக்குத்தான் பெருமை என்று கர்வத்தோடு அவனோடு நட்பு கொள்ளாமல் எதிர்த்து வந்தனர். அதனால் அவர்களுக்கு சத்ருவாக போனான். கிருத்ரராஜாய பக்தாய, கிருத்ரராஜன் கழுகரசன் ஜட்டாயு, அந்த ஜட்டாயுனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு முக்திதாயாஸ்து மங்களம். என்ன பக்தி, தன் உயிரையும் மதிக்காமல் நாம இருந்தால் சீதையை ரட்சிக்கணும். சீதையை ரட்சிப்பதற்குத்தான் இந்த உயிர் இருக்கிறதே தவிர அதற்கு மேல் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டுமா, வேண்டாம் என்று நேரே ராவணனுடைய போரிட்டார். ராவணன் பெரிய அரக்கன், பிரம்மாவினிடத்திலே வரம் வாங்கினவன். ஜட்டாயு ஒரு சாதாரண பறவை. ஆனா தான் யார், ராவணன் யார்னு பார்த்து பயப்படாமல் தைரியமாக போய் அவனிடத்துல போய் சண்டையிட்டாரா. என்ன பக்தி, என்ன பக்தி. நம்முடைய தகப்பனை போல இவர் நடந்து கொண்டாரே, பரிவு. இந்த பரிவுக்கு கச்சலோகான் அனுத்தமான் என்னும் உயர்ந்த அந்த உத்தமமான லோகத்தை கொடுத்தார்னு முக்தியை கொடுத்தார், பரமபதத்தை கொடுத்தார். கொடுத்த எம்பெருமானுக்கு மங்களம் என்ன பல்லாண்டு பாடினார். சாதரம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்யாதிருக்தாய மங்களம். சத்தியமே மேலாக இருக்கிறதாம். ராமனிடத்துல எந்த குணம் அதிகமா இருக்குன்னா சத்தியம். எல்லோரிடத்துலையும் ஒருபடிப்பட்டவனாக இருக்கிறான். இன்னாரிடத்துல வேண்டியவர்களுக்கு ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடி நிறைய கொடுப்பார். வேண்டாம பிடிக்காதா அவரிடத்துல முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். இப்படின்னு பாகுபாடே ராமனிடத்துல கிடையாது. ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒரே மாதிரி தான் நடக்கிறார். அனைவரிடத்திலும் சமமான அன்பு காட்டுகிறார். சமோகம் சர்வபூதேஷு கண்ணன் கீதையில தெரிவித்தான். அதை அப்படியே நடத்தையில காட்டினவன் ராமன். அப்படி சத்திய உத்ரிக்தாய, சத்தியமே ரொம்ப அதிகமாக காணப்பட்ட அந்த ராமனுக்கு பல்லாண்டு. இவர் என்ன செய்தார், சாதரம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே. சபரி கௌதமருடைய மதங்க மகரிஷியினுடைய சிஷ்யை சபரி.
அவள் கொடுத்த அந்த பழங்களை எல்லாம் சாதனம் ரொம்ப அன்போடு, இதுவரைக்கும் என்னுடைய தாயார் கூட இந்த மாதிரி பழம் எல்லாம் கொடுத்ததே இல்லை சபரி, நீ கொடுத்தது அத்தனை இனிமையா இருக்கே என்ன வாங்கி சாப்பிட்டாராம். நியாயமா? அயோத்தியில அரசனுக்கு குமரனா இருப்பவருக்கு அந்த மாதிரி பழம் கிடைச்சிருக்காதா? உயர்ந்த பழங்கள்லாம் அவருக்கு வந்திருக்காதா? ஆனாலும் பக்தியோடு கொடுக்கலையே, அவர்கள்லாம் பெருமையோடு கொடுத்தனர். ஆஹா, நாமெல்லாம் அரசர்கள், நம்முடைய குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பெரிய பழங்களை கொடுக்கணும், விலை மதிப்பற்ற பழங்களை எல்லாம் என்னுடைய குமரனுக்கு கொடுக்க வேண்டும்னு தங்களுடைய பெருமையை பார்த்து வரவழைத்தனர். ஆனால் சபரி அந்த மாதிரி பெருமையெல்லாம் பார்க்கல. அவளுக்கு எங்க அவ்வளவு காசு பணமா செல்வம் ஒன்றும் கிடையாது. அவள் இருந்த ஆசிரமத்துல இருந்த மரங்கள்ல விழுந்த உலர்ந்த பழங்கள் அதை எடுத்து சேகரித்து வைத்து கொடுத்தாள். ரெண்டாவது, தானா விருப்பப்பட்டு கொடுக்கலையே, தன்னுடைய ஆச்சாரியரான மதங்கர் நியமித்தார். ராமன் இந்த பக்கம் வருவார், வருபவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணணும், அப்ப அவருக்கு உபசாரமாக பழங்களை கொடுப்பாய்னு ஆச்சாரியர் தெரிவித்ததுனாலே இந்த பக்தி வேற எங்குமே இல்லையே. ஆச்சாரியரிடத்துல மிகுந்த பக்தியோடு அவர் சொன்னால் கேட்க வேண்டும் என்று காத்திருந்து பழங்களை சேகரித்து கொடுத்தார்னா இது எங்கும் கிடைக்காத ஒன்றுதானே. அப்ப ரொம்ப அரிய பழங்கள் எனக்கு கொடுத்தாய்னு மிகுந்த விருப்பத்தோடு அத்தை வாங்கி அமுது செய்தாராம். சௌலபிய பரிபூர்ணா. என்ன சௌலபியம், என்ன சௌலபியம்! பரமாத்மா இதெல்லாம் செய்யணுமா? பரமாத்மாவுக்கு கிடைக்காத பழமா பூவா? ஏதும் இல்லாதவராவர். அப்படி இருப்பினும் சுலபனாக தன்னை அமைத்து கொண்டாரே. மங்களம் மங்களம் மங்களம். இந்த குணத்திற்கு எந்த விதமான குறையும் வராமல் எப்போதும் இந்த குணத்தோடு அடியேனையும் ஏற்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்ட தாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம். அடுத்து கிஷ்கிந்தா காண்டம் வந்துட்டார். சபரிக்கு மோட்சம் கொடுத்த பிற்பாடு நேர கிஷ்கிந்தையில சுக்ரீவனோடு சேர்ந்தாரே. ஹனுமத் சமவேதாய, முதல்ல ஹனுமானோடு தான் தொடர்பு, அப்புறம்தான் சுக்ரீவனோடு தொடர்பு. ஹனுமான் தானே விசாரித்து யார் என்னன்னு தெரிந்து கொண்டு போனார். அப்ப ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்ட தாயினே, ஹனுமானோடு சேர்ந்தவராய். ஹரீஷ அபீஷ்டன், ஹரீஷன் குரங்கு கூட்ட தலைவனான சுக்ரீவன், அவன் அபீஷ்டம், அவன் எத்த விரும்பினான், வாலிய கொன்றொழித்து ராஜ்யம் வேண்டும்னு விரும்பினான். அத்தை செய்து முடித்தார். அதுக்கு முன்னாடி பரீட்சையெல்லாம் வச்சாரே, 7 மராமரங்களை முடிக்கணும், துந்துபினுடைய சரீரத்தை எட்டி உதைக்கணும், நீ என்ன விரும்புகிறாயோ அனைத்தையும் செய்கிறேன்னு செய்து முடித்தாரா? அப்படி கொடுத்தவர் வாலி பிரமதனாயாஸ்து. வாலி அப்படியே ஒரு கலக்கி அவன் அப்படியே அழிந்து போகும்படி செய்தார். பிரமதனன், அவனை நன்றாக கொன்று ஒழித்தவன். மகாதீராய மங்களம். என்ன குணம், என்ன குணம்! மகாதீரன், சிறந்த தைரியம் கொண்டிருப்பவன். வாலி அழித்தால் நமக்கு ஆபத்து வந்துடுதுன்னா என்ன பண்றது? ஏன்னா வாலியும் ராவணனும் நட்பு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிறச்ச இப்ப வாலி அழித்தால் ராவணனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்து ஏதானும் செய்து விட்டால் என்ன பண்ணுவது? பயமே கிடையாது. தர்மத்தின் பக்கத்துலதான் நிற்போம். சுக்ரீவன் தர்மம் அறிந்தவன், இவன் அதர்ம வழியில இருக்கான். அதர்ம வழியில எத்தனை காலத்துல அவனால பலத்தோடு இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் அதர்மம் அழிந்துதான் போகும், தர்மம் தான் நிலைத்து நிற்கும் என்று தெளிவாக தன் பட்சத்துல உறுதியோடு போய் சண்டையிட்டு அந்த வாலியை முடித்தாரா? தனக்கும் மறைந்திருந்து கொன்றார். ஆனா இங்க மகாதீராய மங்களம்னா எப்படி இருந்தாலும் வாலியை கொன்றதுங்கிறது சிறந்த வீரத்தினுடைய ஒரு அடையாளம். அப்போ மகாதீராய மங்களம். மேலே ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சச ராஜாய ரணதீராய மங்களம் ஆச்சு. வாலியை கொன்று சுக்ரீவனை சேர்த்துண்டாச்சுன்னா ஹனுமனை அக்கறைக்கு அனுப்பினார். சீதையினுடைய செய்தியை கேட்டு அறிந்தார். அடுத்து இப்போ லங்கைக்கே செல்ல துணிந்து விட்டார். அழகா பாலம் எல்லாம் கட்டியாச்சு. சேதுல்லங்கித சிந்தவே, சிந்து தான் கடல், கடலை அடைத்தார். எதை கொண்டு? பெரிய சேதுவாகிற பாலத்தை கட்டி யார்? இந்த ஹனுமான் மத்துமுண்டான அந்த குரங்குகள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு இவர் கட்டினாரா? ஸ்ரீமதே ரகுவீராய, சிறந்த ஸ்ரீமானான ரகுவீரன், ரகுகுலத்தில் உதித்த உத்தமனான ராமபிரான் சிறந்த சேதுங்கிற அந்த பாலத்தை கட்டி இந்த கடலை அடைத்தார். இது யாரால செய்ய கூடிய காரியமா? கடலை எல்லாம் யாராலும் பாலம் கட்டி அடைக்க முடியுமா? சாதாரண 6 பாலம் கட்டுவதற்கே உன்னப்படி என்னப்படின்னு இருக்கு. 10 மாசம் ஆனா உடஞ்சி போறது, சரியா பாலம் நிக்கலங்கிற என்னென்னமோ கஷ்டமா இருக்கு. ஆனால் குரங்குகள் அதை வைத்து கொண்டு, அதுவும் பெரிய சமுத்திரத்துல பாறைகளை வைத்து இவர் எப்படித்தான் பாலம் கட்டினாரோ அப்படி கட்டினவருக்கு சிறந்த அந்த மங்களமானது ஏற்பட வேண்டும். ஸ்ரீமான், இதுல தெரியறது அவருடைய பரத்வம், அவருடைய செல்வமும். ராமன் பரத்வம் உடையவரா, அவர் செல்வம் உடையவரான்னா அவர் சொன்னால் எல்லாம் சட்டுன்னு நடக்கிறதுன்னு சொன்னால் அப்ப அவர் தானே பரமாத்மா. அவர் வசப்பட்டதாகத்தான் அனைத்தும் இருக்கிறது. குரங்குகளை எல்லாம் வசப்படுத்தி இப்படி பாலம் கட்டினார்னா அப்ப அவர்தான் ஸ்ரீமான், அவர்தான் வீரன். ஜித ராட்சச ராஜாய, ராட்சசர்களை எல்லாம் கொன்றொழித்து வெற்றி கொண்ட ராஜாய, சிறந்த அரசனாக இருக்கக்கூடியவன். ரணதீராய, கண்ணனுக்கு ரணச்சோடுராய்னு பேர். இவர் ரணதீரன்,
அவர் யுத்த களத்திலிருந்து ஓடி போய் வீரன்னு பெயர் வாங்கினார் கண்ணன். இவர் யுத்த களத்துல நின்று எல்லாரோடும் சண்டையிட்டு ரணதீரன்னு பெயர் வாடினார். கண்ணன் ஓடி போயே அவர் தான் வீரன்னு வாங்கிட்டார். ராமன் இருந்து சண்டையிட்டு வீரன்னு பெயர் வாங்கினார். அப்படிப்பட்ட ராமனுக்கு மங்களம் என்று பல்லாண்டு பாடினார். விபீஷண கிருதே பிரீத்யா லங்காபீஷ்ட பிரதாயினே சர்வலோக சரண்யாய ஸ்ரீராகவாய மங்களம். அடுத்த விபீஷணிடத்துல மிகுந்த பிரேமம், அதனால லங்கையே அவனுக்கு கொடுத்தாராம். லங்கா ராஜ்யத்தை இவர் ராவணனை முடித்தால் லங்கா ராஜ்யம் இவர் சொத்து தானே, அப்ப நானே ஆட்சி புரிகிறேன்னு நேரா அந்த ராஜ்யத்தையும் தன்வசம் வைத்திருக்கலாமே, கூடாது. அவனுடைய தம்பி விபீஷணன் ராட்சசத்துக்குள்ள நல்ல ராட்சசன் அவன் இருக்கானே, அவனுடைய ராஜ்யத்தை அவனிடத்துல ஒப்படைப்பதுதான் சரி என்று அவனிடத்திலே கொடுத்து விட்டாரா. விபீஷண கிருதே பிரீத்தியா லங்காபீஷ்ட பிரதாயினே, அப்படி லங்கையாகிற அந்த செல்வத்தை அவனுக்கு கொடுத்து சர்வலோக சரண்யாய ஸ்ரீ ராகவாய மங்களம். சர்வலோக சரண்யன்னு விபீஷணனே சொல்லி இருக்கிறான். ராமன் யாருன்னா சர்வலோகத்துக்கும் ஒரே புகழாக இருப்பவர் ராமன் தான் அப்படின்னு சொன்னதுனால அதே சொற்களை இங்க பிரயோகித்து சர்வலோக சரண்யாய ஸ்ரீ ராகவாய மங்களம். ஆகத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம். எல்லாம் முடிஞ்சது. சீதையை அடைந்தார். மீண்டும் நகரி அயோத்திக்கு திரும்பினார். ஆகத்திய நகரீம் திவ்யாம், திவ்யமான அயோத்தி நகரத்தை அடைந்தார். அம்பனடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி என்று குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில தெரிவித்தாரே, அதை அப்படியே இங்க வடமொழியில ஆகத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா, சீதையோடு சேர்ந்தவனாக மீண்டும் பட்டத்துக்கு முடிசூடி கொண்டான், பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். ராஜாதி ராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாலும் அத்தனை அரசர்களுக்கும் அரசனாக ராஜாதிராஜ சர்வேஷாம் இருப்பவன் சக்கரவர்த்தி திருமகன் ஒருத்தந்தானே. அப்படிப்பட்ட ராமபத்ரனுக்கு மங்களம் என்று தெரிவித்து பிரம்மாதி தேவசேவியாய பிரம்மண்யாய மகாத்மனே ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம். இப்படி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு தேவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சி. பரவாயில்லையே, நாம் பிரார்த்தித்தோங்கிறதுக்காக ராமன் இப்படி எம்பெருமான் ராமனாக அவதரித்து இத்தனை அசுரர்களையும் முடித்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கினாரேன்னு எல்லோரும் வந்து சேவிக்கிறார்களாம். பிரம்மாதி தேவ சேவியாய, பிரம்மா வரத்தை கொடுத்து அவர் பட்ட பாடு அவருக்கு தெரியும். எல்லோரும் வரத்தை கேட்டால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் என்னிடத்துல கேட்காதேன்னு சொல்லியிருக்கலாமே. வரம் கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இருக்குன்னு வரத்தை கொடுத்துருவார். பின்னாடி இதுல இருந்து காப்பாத்துன்னா அது என் வேலை இல்லை, வாங்க எல்லாரும் போகலான்னு விஷ்ணு இடத்துல அழைத்து கொண்டு போகிறாரா. இப்ப அவருக்கே எப்படி ராவணன் அழிய போகிறான்னு தெரியல. இதே மாதிரிதான் நரசிம்மாவதாரத்துல கவலைப்பட்டார். அதாவது அந்த ஹிரண்யகசிப்புக்கு வரன் கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் வரிசையா வருஷப்படுத்தினான். இத்தால கூடாது அத்தால கூடாதுன்னு, பஞ்சபூதங்கள் கூடாது, எந்த ஆயுதங்களால கூடாது என்ன, வரிசையா உயிர் உள்ளதால கூடாது, உயிர் அற்றதால கூடாது, பகல்ல கூடாது, இரவுல கூடாது, என்னென்னமோ எல்லாத்தையும் வரிசையில மொத்தமா கேட்டுட்டான். பிரம்மா தலையில கை வச்சுட்டார். 4 தலை வேற இருக்கு, எந்த தலையில கை வச்சாரோ தலையில கை வச்சுட்டு இப்படி வரிசையா கேட்டா எப்படி இவனை அழிக்கிறதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான். துவத் விசுருட்டேபியோ பூதேபியோ எனக்கு மரணம் கூடாது, உன்னால படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாலும் எனக்கு மரணம் கூடாதுன்னு ரொம்ப மார்பிள கை வச்சுட்டார். ஆஹா, என்னால படைக்கப்பட்டதுனால தானே எனக்கு மரணம் கூடாது, என்னை படைத்தவன் ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ அவர் பார்த்துப்பார், இனிமே கவலம் இல்லைன்னு ரொம்ப தெம்பா வரம் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் தான் அப்ப நரசிம்மனாக வந்து முடித்தாரா. அத மாதிரி இந்த ராவணனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு எப்படி இவன் அழிய போகிறான்னு தெரியலையே, இப்படி அட்டகாசம் பண்றானேன்னு தவித்து போனார். இப்ப ராமன் எல்லாத்தையும் முடித்து சுபமா மங்களமா பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு பிரம்மா எந்த கவலையும் இல்லை, எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு வந்து சேவித்து நிற்கிறார். பிரம்மா அத்தன தேவ சேவியாய பிரம்மண்யாய மகாத்மனே. அப்ப பிரம்மண்யன் பிரம்மமாக இருப்பவரே இந்த ராமன் தான், மகாத்மாவாக இருக்கிறார். ஜானகி பிராணநாதாய, சீதா பிராட்டினுடைய அன்பு காதலனாக இருந்து கொண்டு ரகுநாதாய மங்களம். ரகுகுலத்திற்கே அரசனாக ரகுகுல நாதனாக அந்த எம்பெருமான் திகழ்கிறான். ஸ்ரீ சௌமிய ஜாமாத்ரு முனேகே கிருபயா அஸ்மான் உபேயுஷே மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம். இப்பதான் முடிக்கிறார் மணவாள மாமணிகள். இந்த மங்களாசாசன ஸ்தோத்திரத்தை யார் பண்ணினாரா, தன் பெயரை தெரிவித்துக் கொள்ளுகிறார். ஸ்ரீ சௌமிய ஜாமாத்ரு முனேகே, அழகிய மணவாள மாமுனிகளாலே கிருபயா அஸ்மான் உபேயுஷே. அப்படிப்பட்ட அவர் தம்முடைய சிஷ்யர்களிடத்துல கருணையோடு கிருபையோடு கூடினவராய் மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம். அந்த அப்படிப்பட்ட அவரிடத்திலே கிருபையோடு இருக்கக்கூடிய ராமபிரான், தப்பா சொல்லிட்டேன், மாமுனிகள் இதை நமக்காக சமர்ப்பித்தார். அந்த மாமுனிகள் இடத்துல யார் கிருபையோடு இருக்கிறார்,
சக்கரவர்த்தி திருமகன் மிகுந்த கிருப்பையோடு இருக்கிறாரா? அப்ப கிருப்பையா அஸ்மான் உபேயுஷே மகதே மம நாதாய, எத்தனை கருணையோடு மாமுனிகள், அதாவது சக்கரவர்த்தி திருமகன் நம்மிடத்துல இப்படி நம்ம ஒரு அனுகிரகத்தை பண்ணி நம் வாயாலே இப்படி ஒரு மங்களாசாசன ஸ்லோகம்னு ஒன்ன வரவழைச்சிருக்கிறாரே என்று அதற்கு இப்போ வியந்து அதற்கு தோற்று தெரிவிக்கிறார். என்ன கருணை, என்ன கிருபை ராமனுக்கு. மமதே மம நாதாய, சிறந்தவரான என்னுடைய நாதனான அந்த ரகுநாதனான ராமனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களம் பாடினார். மங்களாசாசன பரைஹி மத ஆச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைர் ஆச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். மங்களாசாசன பரைஹி, தமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மங்களாசாசனம் செய்வது ஒன்றே அவர்களுக்கு தெரியும். அதை தவிர வேற ஏதாவது தெரியுமான்னா தெரியாது. ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மங்களாசாசனம் பண்ணுவதிலேயே ஊற்றமுடையவர்கள். இதனாலதான் குரு பரம்பரா பிரபாவத்துல ஆச்சாரியர்கள்லாம் போய் சன்னதியில போய் பெருமாளை சேவித்தார் சொல்லவே மாட்டார். அங்கு போய் பல்லாண்டு பாடினார், அங்கு சென்று மங்களாசாசனம் செய்தார்னு தான் சொல்லுவார். ஏன்னா ஜீவாத்மாவான நமக்கு என்ன கடமைன்னா, பெருமான் இடத்துல அதை கொடு இதை கொடுன்னு கேட்பது நமக்கு கடமையே அல்ல. எல்லாத்தையும் கொடுத்துதான் அவர் நன்னா பிறக்க வச்சிருக்கார். அப்ப இனிமேற்கொண்டு கொடுத்ததற்கு பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அவரிடத்துல என்ன எதை நம்ம கொடுத்து அவரை திருப்திப்படுத்த போறோம்? அவருக்கு புஷ்பம் இல்லையா, பழம் இல்லையா, நிலம் இல்லையா, கோவில் இல்லையா, எல்லாம் அவருடைய சொத்தா இருக்க ஏதோ நான் கொண்டு போய் கொடுத்து அவரை திருப்திப்படுத்துறதுங்கிறது கிடையாதே. அப்ப எத்தாலே அவர் திருப்திப்படுவார்னா, அவரை பார்த்து நீ சௌக்கியமா இருன்னு சொன்னா அதனால திருப்திப்பட்டுருவாராம். ஏன்னா இந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாளே. பொதுவா எந்த ஜனங்களும் நான் சௌக்கியமா இருக்கணும்னு தான் போய் பெருமான் இடத்துல பிரார்த்திப்பார்கள். அதற்கு மாறி பெருமானே நீ நன்னா சௌக்கியமா இருன்னு சொன்னா பெருமாளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுமா. ஆனா இப்படி கூட ஒருத்தர் இருக்கான இந்த உலகத்துல, நம்ம பார்த்து பல்லாண்டு பாடுவதற்கு 4 பேர் இருக்கிறார்களே என்று பெருமான் மிகவும் சந்தோஷப்படுவாராம். அதுதான் கைங்கரியம்னு தெரிவிக்கிறார். பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுப்பது கைங்கரியமா? இப்ப அவரிடத்துல என்ன இல்லை, நாம எதையோ கொடுத்து அவருக்கு ஆனந்தத்தை அதிகப்படுத்துவது. அப்ப இந்த எதை கொடுத்து அவருக்கு ஆனந்தம் அதிகரிக்கவே அதிகரிக்காது. நீ நன்னா சௌக்கியமா இருக்கணும், உனக்கு எந்த கண்ணெச்சலும் படக்கூடாது, உனக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, சௌக்கியமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ எல்லா விதமான உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொண்டு இப்படியே எழுந்தருள் இருக்க வேண்டும்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அன்பா நம்ம இடத்துலன்னு பெருமாள் அப்படியே ஆச்சரியப்படுவாராம். அப்ப இந்த ஒரு வியப்பை அவருக்கு ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது இருக்கே, இதுதான் இதை விட உயர்ந்த மகிழ்ச்சின்னு பெருமானுக்கு கொடுப்பதற்கு நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. அப்ப இதுதான் ஒரு ஜீவாத்மாவுக்கு கர்த்தவியம் என்னதான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். அதே போலத்தான் அத்தனை ஆச்சாரியர்களும் மங்களாசாசன பரைகி, இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மங்களாசாசனத்திலேயே ஊற்றமுடையவர்கள். மங்களாசாசன பரைகி மத ஆச்சாரிய புரோகமை, என்னுடைய ஆச்சாரியர்கள் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு சொல்லுகிறோமே, அப்ப அத்தனை ஆச்சாரியர்களும் இதே போன்றவர்கள். சர்வைஷ்ட பூர்வைர் ஆச்சாரியர்ஹி, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அனைவராலும் பல்லாண்டை நீர் பெற்று கொண்டிருக்கிறீர். சத்கிருதாயாஸ்து மங்களம், அவர்களிடத்துல ஏற்றுக்கொண்டீர் அல்லவா, அதே போல அடியேனிடத்திலையும் இந்த பல்லாண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து ரம்யஜாமாத்ரு முனினா மங்களா சாசனம் கிருதம் திரைலோக்கியாதிபதி ஸ்ரீமான் கரோத்து மங்களம் சதா. மேலும் முடிக்கிறார், ரம்யஜாமாத்ரு முனினா மங்களாசாசனம் கிருதம், அழகிய மணவாள மாமுனிகளாலே செய்யப்பட்ட இந்த மங்களாசாசன ஸ்லோகத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு திரைலோக்கியாதிபதிகி, 3 உலகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ராமன் ஸ்ரீமான், சிறந்த செல்வம் கொண்டிருப்பவன், உபய விபூதி செல்வத்தையும் கொண்டிருப்பவன், சீதைக்கு பிராணநாதனாக இருப்பவன், கரோத்து மங்களம் சதா, எப்போதும் அடியேனிடத்துல அவர் மங்களத்தை பண்ணட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மங்களம்? நமக்கு வேண்டிய சொத்து பத்தை கொடுக்கட்டும்னு அர்த்தமானா அது அர்த்தம் அன்று. இதே போலத்தான் பெரியாழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னர். அதெல்லாம் நாம என்ன நினைச்சுப்போம்? ஓ, பிராணன் கடைசியில விடுற சமயத்துல புத்தி எப்படி இருக்குமோ தெரியாது, அப்ப பெருமான நினைக்கலன்னா அவர் ஒருவேளை இவன் பக்தன் இல்லைன்னு நம்ம கைவிட்டு விடுவானோ என்னமோ, அதனால அப்ப நினைக்க முடியாததற்கு இப்பவே பயந்து கொண்டு பெருமானே என்னை கைவிட்டுடாத, நிச்சயம் அழைத்து கொண்டு போங்கிறதுக்காக முன்னாடியே சொல்லி வைத்தார் என்ன சாமான்யமா நம்ம வாங்கி கொள்ளுவோம். ஆனா அது அர்த்தம் என்ன? பெரியாழ்வார் போய் இப்படி பயப்படுவாரா? அந்த மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து விட்டேன் அப்படியெல்லாம் அவர் பயப்பட்டு சொல்லுவாரான்னா அவருக்கு எங்க நம்ம பெருமான் மறந்து விடுவரோ, நம்ம விட்டு விடுவரோங்கிற பயமே இல்லை. அவருக்கு வேறு ஏதோ பயம். என்ன பயம்னா, கடைசி காலத்துல எனக்கு அறிவே மழுங்கி போய் உன்னை பத்தின ஸ்மரணையே இல்லாமல் போய்விட்டா யார் பல்லாண்டு பாடுவது? என்னை தவிர சுத்தி இருக்கிறவா எல்லாரும் அதை கூட இதை கூடன்னு கேட்கிறவாளாவே இருக்கா. நான் ஒருத்தன் தான் உனக்கு பல்லாண்டு பாடின்னு இருக்கேன். நானும் மரண தருவாயில வாய் உன்னை பத்தி பாடாம பல்லாண்டு பாடாம விட்டு விட்டால் பெருமானுக்கு அப்புறம் ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? அப்ப நான் இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஆயுஷ் முடிகிற வரைக்கும்
உமக்கு பல்லாண்டு பாடாம ஒரு நாள் இருந்தேன், ஒரு க்ஷணம் பல்லாண்டு பாடாமல் இருந்து விட்டேங்கிறது இருக்கக்கூடாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த காலத்துல நான் அப்படி ஒரு வேளை இருந்து விட்டால் என்ன செய்வது? அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. உனக்கு எப்போதும் நான் பல்லாண்டு பாடணும், நான் பல்லாண்டு பாடி நீ சௌக்கியமா இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெரியாழ்வார் திருவுள்ளத்திலே கொண்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னார். அதே மாதிரிதான் இங்க மணவாள மாமுனிகள் தேவரீருக்கு எனக்கு எப்பொழுதும் மங்களத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்னு என்ன பிரார்த்திக்கிறார். எனக்கு எப்போதும் செல்வம் காசு பணம் சேரட்டும், துக்கமே இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், இதை பிரார்த்திக்கிறாரன்னா அப்படியெல்லாம் பிரார்த்திக்கல. அதெல்லாம் கர்மாதீனம். நாம் செய்து வைத்த கர்மத்தினால என்ன வேண்டுமோ அது வந்துதான் சேரும். ஆச்சாரியர்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வரலையா என்ன? ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு ராமானுசனை துரத்தி விட்டதெல்லாம் உண்டு. கூரத்தாழ்வானுக்கு கண்ணே இல்லாம போனதெல்லாம் காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது. அப்ப அவர்களும் துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள், துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த துன்பம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு அவர்கள் பிரார்த்திக்கவே மாட்டா. என்னதான் பிரார்த்திப்பான்னா, உம்மை விட்டு பிரிந்து இருக்கிறதுங்கிறது கூடாது, உமக்கு பல்லாண்டு பாடாமல் இருக்கிறேங்கிறது கூடாது. இதுதான் அவர்களுக்கு முக்கியமான பயம். இப்ப அந்த பயம் போகணும். எனக்கு நீ இப்ப அருள வேண்டும், மங்களம் மங்களம்னு எனக்கு மங்களத்தை கொடுக்கணும். என்ன மங்களம் தெரியுமோ? உனக்கு நான் மங்களாசாசனம் பண்ணுவதிலிருந்து ஒரு நொடியும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று தான் இங்க மங்களம் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள். அப்ப திரைலோக்கியாதிபதி ஸ்ரீமானா இருக்கக்கூடிய ராமன் நமக்கும் அந்த மங்களத்தை கொடுத்து எப்போதும் நம்ம இடத்துல இருந்து மங்களாசாசனத்தை பெற வேண்டும் என்று மணவாள மாமனிகள் அற்புதமா மங்களாசாசனத்தை பாடினார். மொத்த ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து என்ன சாரத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும், அது அழகா ஒரே ஒரு ஸ்லோகத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சாபி சகாயதாம் அபந்தானம் பிரவருத்தஸ்ய சோதரோபி விமுஞ்சதி. இதுதான் ராமாயண சாரமா. 10 நாள் ராமாயணம் கேட்டவன் என்ன தெரிஞ்சுட்டோம்? ராமன் தர்மமே வடிவானவன், இதெல்லாம் வாஸ்தவம். ஆனா நாம அடிப்படையா கடைபிடிக்க வேண்டிய தர்மம், அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய, எவன் ஒருவன் நியாயமான வழியிலே செல்லுகிறானோ. நியாயமான வழின்னா என்ன அர்த்தம்? தனக்கு தர்மத்துல எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். தர்மத்தை மீறி ஒருத்தன் சிந்திக்க கூடாது, தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது. அந்த தர்மம் தான் நமக்கு முக்கியம்னு யார் ஒருத்தன் நடக்கிறானோ, ஒழுகி இருக்கிறானோ, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் தர்மத்தை மீற மாட்டேன், என் தர்மத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எவன் ஒருவன் இருக்கிறானோ, அப்படி இருந்தால் திரியஞ்சோபி சகாயதாம். திரியக்குன்னா விலங்குகள், அதுலயும் முக்கியமா குரங்கு. அது கூட ராமனுக்கு உதவி புரிந்ததே. ஒரு குரங்கு எங்கேயான உதவி புரியுமா? குரங்குங்கிறது மரத்துக்கு தத்தி தாவி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஆனால் அது கூட மனசை ஒருமுகப்படுத்தி, ஒரு குரங்கு இல்ல, 2 குரங்கு இல்ல, அத்தனை வானர சைன்யங்கள் முழுவதும் 70 கோடி வானரங்களும் ராமன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வேன் என்று பின்தொடர்ந்து வந்தன என்றால் அப்ப எது காரணம்னா நியாய பிரவருத்தஸ்ய, என்ன ஆனாலும் தர்மத்திலிருந்து மீறமாட்டேன், தர்மம் தான் எனக்கு மூச்சு காத்துன்னு ராமன் வாழ்ந்து காட்டினாரா? அத மாதிரி நாமும் என்ன கஷ்டம் வந்தாலும் தர்மத்திலிருந்து மீறமாட்டேன் என்ன ஒரு உறுதி கொண்டிருந்தால் யாராயிருந்தாலும் நமக்கு உதவி புரிவர்களாம். சரி, அப்படி தர்மத்திலிருந்து மாறி நடப்பேன்னு ஒருத்தன் முடிவு செய்தா என்ன ஆகும்? அதைத்தான் அடுத்த வரி சொல்றது. யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானம் பிரவருத்தஸ்ய. பந்தான சரியான மார்க்கம், வழி. அபந்தானம் என்றால் வழி அல்லாத வழி. தப்பு காரியங்களை பண்ணி ஏதோ சாமான்யமா ஒரு சாதாரண பலனை அனுபவிக்க வேண்டும், ஏதோ தாழ்ந்த விஷயங்கள்ல அனுபவம் வேண்டும் என்பதற்காக தவறான வழியில போனால் இப்ப என்ன ஆகும்? சோதரோபி விமுஞ்சதி. கூட பிறந்தவர்கள் சகோதரர் கூட கைவிட்டு விடுவார்கள். ராவனுடைய சகோதரன்லாம் என்ன ஆனா? ஒவ்வொருத்தனும் மாண்டு போனான். விபீஷணன் விட்டே புறப்பட்டு விட்டானே, உன்னோட நான் இனிமே கூட இருக்க மாட்டேன்னு விட்டு ராமன் இருக்கிற இடம் தான் எனக்கு கதி என்று வந்து விட்டானா? அப்ப தவறான மார்க்கம்னு முடிவெடுத்தால் கூட பிறந்தவர்களும் கைவிட்டு விடுவார்கள். சரியான வழியில போகிறேன்னு சொன்னால் ஒரு விலங்கு கூட நமக்கு உதவி புரியும் என்பதுதான் ராமாயண சாரம் என்று பெரியோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணம் நமக்கு தர்மத்தை நன்றாக விதிக்கிறது, நமக்கு நன்றாக தர்மத்தில ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. என்ன ஆனாலும் சரி, ராமன் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே மாதிரி நாமும் தர்ம வழியில தான் இருக்கணுமே தவிர வழியல்லா வழியிலே போகக்கூடாது. சிறியவர்களுக்கெல்லாம் முதல்ல ராமாயணம் சொல்லி கொடுக்கறச்ச ராமனை போல வாழ வேண்டும், நது ராவணஸ்ய, ராவணனை போல வாழக்கூடாது, ராமனை போல வாழ வேண்டும்னு சொல்லி கொடுப்பார்கள். அதே தான் பெரியவர்களுக்கும் தெரிந்து கொள்ளணும். சிறியவர்களுக்கு ஒரு தர்மம், பெரியவர்களுக்கு ஒரு தர்மம்னு இல்லை, யாரா இருந்தாலும் ராமனை போல வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அதே மாதிரி ராவணனை போல வாழக்கூடாது என்பதில உறுதியாக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயணத்தை யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் அனுபவித்தோம். முழு ராமாயணத்தையும் அனுபவித்து விட்டோமான்னா நிச்சயமாக இல்லை. இவ்வளவு பெரிய புஸ்தகம் இது ஏதோ வெறும் தமிழாக்கமா நடுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் கொடுக்கிறது. ஆனால் மொத்த ஸ்லோகங்களுக்குன்னு பெரியோர்கள் செய்த வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தால் அது இன்னும் எத்தனையோ லட்சோபலட்ச பக்கங்களோடு அப்படி பறந்து விரிந்து இருக்கிறது. ராமாயணம்ங்கிறது பத்தி வெள்ளம் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர் காக்கினரேன்னு ராமானுசன் நூத்தந்தாதியிலே ராமானுசர் எப்பொழுதும் இந்த ராமாயணத்துல ஈடுபட்டிருப்பாராம். அவரே ராமானுசன் திருநாமம் கொண்டிருப்பவர். ராமனுக்கு தம்பி, அதுதானே அந்த ராமானுஜங்கிற திருநாமத்திற்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர் எப்பொழுதும் இந்த ராமாயணத்துல ஈடுபட்டிருப்பார்னு தெரிவிக்கப்படுகிறது. இந்த ராமாயணம்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகளுக்கெல்லாம் அப்படியே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய கோட்டை கொத்தளம் இருந்து எப்படி பாதுகாக்குமோ அத மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ இந்த சம்பிரதாயத்தை எது பாதுகாக்கிறதுன்னா அது இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணமும் அதே மாதிரி திருவாய்மொழியும் திவ்ய பிரபந்தங்களும் ராமாயணம் தான். ஸ்ரீ வைஷ்ணவம் இன்று வரை தழைத்தோங்கி இருப்பதற்கு முக்கியமான காரணம் இன்று வரை என்ன, இன்னும் எத்தனை காலத்துக்கு மலைகளும் பூமிகளும் இருக்குமோ சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ அது வரைக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது வரைக்கும் இந்த ராமாயணத்திற்கும் திவ்ய பிரபந்தங்களுக்கும் எந்த விதமான வாட்டம் இல்லை என்று பெரியோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரீ ராமாயணத்தை நாமும் அனுபவிப்பதற்கு பாங்காக இந்த ஆண்டாளம்மாள் மடம் என்கிற மடத்தையும் ஒரு பெரியவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏற்படுத்தினார். அடியன் ரொம்ப வயசுல சின்னவன், அவர் ரொம்ப பெரியவர். அவர் என்றோ ஒரு காலத்துல எதிரில் அந்த சித்திரப்படத்துல இருக்கிறவர். அந்த பெரியவர் தான் இந்த இடத்தை அந்த காலத்துல இதற்குன்னு இந்த மாதிரி உபன்யாசங்கள் நடக்க வேண்டும், பஜன கோஷ்டிகள் நடத்தப்பட வேண்டும், முக்கியமா எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு நித்தியபடி திருவாராதனம் பிரசாதங்கள் கண்டருள பண்ண வேண்டும் என்பதற்காக அறக்கட்டளை எல்லாம் ஏற்படுத்தி வரக்கூடிய பாகவதர்களுக்கெல்லாம் வேண்டிய பிரசாதங்களை கொடுத்து அன்னதானம் அது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்னெல்லாம் இந்த இடத்தை அதற்கு ஏற்படுத்தி வைத்த தார்மிகர். அப்படிப்பட்ட அந்த பெரியோருடைய அந்த திருவுள்ளத்துக்கும் அவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இடத்தை ரொம்ப அழகா ஏற்படுத்தி அவருடைய சந்ததியா இன்ன வரைக்கும் இருப்பவர்கள் எல்லாம் வேண்டிய உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி இது அரசாங்கத்தினர் அவர்கள் எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள். அந்த அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரியக்கூடிய அவர்களும் செவ்வனே என்னென்ன உண்டோ அந்தந்த காலத்துல முக்கியமா திருப்பாவ உபன்யாசம் நடத்த வேண்டும், ஸ்ரீராமாயண உபன்யாசத்தை நடத்த வேண்டும், இன்னும் புரட்டாசி மாசம் நவராத்திரி சமயத்துல சில உற்சவங்கள் நடத்த வேண்டும் என்னெல்லாம் ஆர்வத்தோடு இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய துணையோடு அதையெல்லாம் நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்துல இப்போ இருந்து கொண்டு யாரெல்லாம் இதை கவனிக்கிறார்களோ அந்த பெரியோர்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ராமனுடைய அனுகிரகம் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம் அவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தினப்படி இங்க வந்து திருவாராதனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த சுவாமி அவருடைய அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் சேமலாபங்களை சக்கரவர்த்தி திருமகன் கொடுக்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் என்ன சொல்லுன்னு இங்க ஏற்பாடு செய்த இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன அவருடைய நேர் பேரன், அவருடைய பேர் திருநின்றவூர் கண்ணன் நினைக்கிறேன். அவர் தான் 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அப்படி என் இடத்துல பிரார்த்தித்து நீங்கள் அவசியம் வந்து இந்த இடத்துல ராமாயணத்தை சொல்ல வேண்டும் என்ன அன்போடு கேட்டுக்கொண்டார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பெருமானுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் பல கைங்கரியங்களை அவரும் செய்ய வேண்டும் என்பதையும் ராமன் அருள வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இங்க வந்து கேட்டிருந்த பெரியோர்கள் எத்தனையோ பேர், வயசானவர்கள், முதியவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் வந்து கேட்டிருந்தார்கள். மேலும் பல பாகவதோத்தமர்கள், சிறியவர்கள் எத்தனை பேர் வந்து கேட்டீர்களோ அத்தனை பேருக்கும் ராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் இந்த 10 தினங்களும் தலைமுறையாக பல உபயக்காரர்கள்னு இருக்கா. அவாதான் ஒவ்வொரு நாளும் இந்தந்த உபன்யாசத்துக்கு வேண்டி அந்த ஏற்பாடுகளை செய்து வரக்கூடக்கூடிய பக்தர்களுக்கும் பிரசாதங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு வந்து விநியோகம் எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் தலைமுறையா ரொம்ப ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த உபயதாரர்களுக்கும் பெருமானுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு சிறியவனான அடியேனுக்கும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து பெரிய கிரந்தமான ராமாயணத்தை பத்தி 2 வார்த்தைகளை விண்ணப்பிக்க வேண்டும்னு கூறினது. அது ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலே அடியனுக்கு அமைந்தது. முழு ராமாயணத்தையும் சொல்லிட்டேன்னு அடியன் சொல்லல. ஆனா சொன்ன விஷயங்கள்ல நன்மை இருந்தால் அது அடியனுடைய ஆச்சாரியருடைய கட்டாட்சத்திற்கு சேரும், ஏதேனும் தவறு இருந்தால் அது அடியனுடைய அறிவின்மை அஜ்ஞானத்துக்கு சேரும் என்று கூறிக்கொண்டு கடைசியாக
அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய கட்டாட்சத்தினாலேயே சொல்ல வந்தது. மேலும் அடியனுக்கு உபதேசித்த உபன்யாசமாக இந்த அர்த்த விசேஷங்களை சாதித்த ஆச்சாரியர்கள், முதல்ல அடியனுடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர் அத்தங்கி திருமல சமயோத்தண்ட கோலாகல லக்ஷ்மி நரசிம்ம குமார இத்தியாதி விருதாவளி கொண்ட ஸ்ரீபூவே அத்தங்கி திருமலாச்சாரிய சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். அடுத்து உபன்யாசம் காலக்ஷேபங்களை சாதித்த ஸ்ரீ மண்டயம் அனந்தான் பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி என்ன அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். அடுத்து ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்னும் மத்தமுண்டான பெரியோர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். வாச்சிக தோஷா க்ஷந்தவ்ய மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.